அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். பாம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 646வது நிகழ்ச்சி ஆகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு அவகேடோ கல்டிவேஷன் இன் தி பிளெயின்ஸ், அதாவது சமவெளியில் வெண்ணை பழம் சாகுபடி என்பது ஆகும். ஆனை கொய்யா மற்றும் வெண்ணை பழம் என அழைக்கப்படும் அவகேடோ பழம் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதில் சிறந்த பங்காற்றுகிறது. இதில் நல்ல கொழுப்பு, மேக்னீசியம், பொட்டாசியம், விட்டமின் சி, விட்டமின் K1, விட்டமின் B6, கார்போஹைட்ரேட் ஆகிய சத்துக்கள் அதிக அளவில் உள்ளன. மூட்டு வலி, எலும்பு தேய்மானம், சிறுநீரக கற்கள் பிரச்சனைக்கு நல்ல மருந்தாக இது பயன்படுகிறது. மேலும் உடலில் சர்க்கரை சத்தை சீராக்க பயன்படுகிறது. கெட்ட கொழுப்பு சத்துக்களை குறைத்து நல்ல கொழுப்பை அதிகரிப்பதில் உதவுகிறது. ஆன்டி ஆக்சிடென்ட் எனப்படும் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த பழத்தில் உள்ளதால் இது பல்வேறு நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தியை வழங்குவதுடன் கேன்சர் போன்ற கடுமையான வியாதிகளுக்கும் இது நல்ல மருந்தாக பயன்படுகிறது. இதில் உள்ள நார்ச்சத்து உடல் எடையை குறைக்க பயன்படுகிறது. இவ்வாறு பல்வேறு மருத்துவ குணங்களை கொண்ட அவகேடோ என்ற வெண்ணை பழத்தின் சாகுபடி தொடர்பான தகவல்கள், அதாவது குறிப்பாக சமவெளியில் வெண்ணை பழம் சாகுபடி செய்வது எவ்வாறு என்பது தொடர்பான தகவல்கள் இன்று வழங்கப்பட உள்ளன. இந்த நிகழ்ச்சி நமக்கு தொகுத்து வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் டாக்டர் ஆர் குமரவேல் அவர்கள். டாக்டர் குமரவேல் அவர்கள் தமிழ்நாடு அரசின் தோட்டக்கலை துறையில் உதவி இயக்குநராக பணிபுரிந்து வருகிறார் சேலம் மாவட்டத்தில். வாருங்கள், அவருடன் இணைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். டாக்டர் குமரவேல், பிளீஸ். அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியில அனைவரையும் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷங்க. இது ஒரு முக்கியமான ஒரு கிராப்புங்க. ஏன்னா உலக அளவுல பிரசித்தி பெற்ற ஒரு பயிர். அதே பயிர் இப்போ நம்ம நாட்டிலயும் பிரபலம் அடைஞ்சிட்டு வந்துட்டு இருக்கு. இப்படி வந்துட்டு இருக்கிற சமயத்துல நம்ம சரியான பருவத்துல அதனுடைய சாகுபடி தொழில்நுட்பங்களை விவசாயிகளுக்கு கொடுக்கும் போது அதுல லேட்டஸ்ட் வெரைட்டிஸ் என்னென்ன இருக்கு, எப்படி சாகுபடி பண்ணலாம், இப்படிப்பட்ட தொழில்நுட்பங்களை எல்லாம் விவசாயிகளுக்கு கொடுக்கும் போது நம்ம ஆரம்பத்திலேயே அந்த ஒரு நிலையை அடையலாம். ஏன்னா இப்போ நல்ல டிமாண்ட்ல போயிட்டு இருக்கிறதுனால இப்போ அந்த இடத்த நம்ம ஆக்குபை பண்றதுக்கு இது சரியான ஒரு தருணங்க. அது மாதிரி இந்த வெண்ணெய் பழம், அதாவது அவகேடோன்னு சொல்லக்கூடிய இந்த வெண்ணெய் பழம் பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா நம்ம லோயர் எலிவேஷன் ஆஃப் அந்த பழனி ஹில்ஸ், சேர்வராயன் ஹில்ஸ், அதே மாதிரி கல்லார் பர்லியார் ஏரியா, ஊட்டி ஏரியா, குன்னூர் கோத்தகிரி ஏரியா, இது மாதிரியான ஏரியா, கொடைக்கானல் ஏரியா, இது மாதிரியான ஏரியாவில தான் நம்ம சாகுபடி செஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். இப்போ அதே வெண்ணெய் பழத்தை பாத்தீங்கன்னா நம்ம சமவெளியிலையும் சாகுபடி செய்யலாம். எப்படி மிளகு பாத்தீங்கன்னா மலையிலிருந்து இப்போ சமவெளியிலும் சாகுபடி செய்யலாம் அப்படின்ற ஒரு தொழில்நுட்பத்தை நம்ம குழு மூலமா நம்ம ஏற்கனவே அறிமுகப்படுத்தி நம்ம பெரிய லெவல்ல நம்ம அதுக்கான தொழில்நுட்பத்தை எல்லாம் விவசாயிகளுக்கு கொடுத்தோம். அது மிக ரொம்ப பயனுள்ளதா இருந்தது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த அவகேடோக்கான தொழில்நுட்பத்தை நம்ம இப்போ கொடுக்க போறோம். அது கொடுக்கறதுல நமக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சிங்க. அதாவது இந்த அவகேடோ பழம் பாத்தீங்கன்னா பெர்சியா அமெரிக்கானா அப்படின்னு சொல்றோம் இதனுடைய தாவரவியல் பெயர். இது லாரேசியே அப்படின்ற குடும்ப வகையை சார்ந்தது. இதனுடைய தாயகம் பாத்தீங்கன்னா மெக்சிகோ தான் இதனுடைய தாயகம். இதை காமனா பட்டர் ஃப்ரூட்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல இருக்கக்கூடிய சத்துக்கள் வெண்ணெய் சத்துக்கள் வலுவழுப்பா இருக்கிறதுனால அதை பட்டர் ஃப்ரூட் அப்படின்னு சொல்றோம். இது நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டுல நம்ம அதிகமா சாகுபடி பண்றோம். அதாவது தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, இந்த 3 ஸ்டேட்லயும் நம்ம அதிகமா சாகுபடி பண்றோம். இது பாத்தீங்கன்னா தனி கிராப் சாகுபடி பண்றது இல்லைங்க. இது நம்ம மிக்சடு கிராப்பா தான் இதை அதிகமா சாகுபடி பண்றோம். அதே மாதிரி மகாராஷ்டிராவிலும் ஒரு சில ஏரியாவில சாகுபடி பண்றாங்க. அதே மாதிரி ஹிமாச்சல் பிரதேஷ் லோயர் ஏரியால கொஞ்சம் கல்டிவேட் பண்றாங்க. சிக்கிம் மாநிலத்துல அறிமுகப்படுத்தி இப்ப சிக்கிம் மாநிலத்திலையும் சாகுபடி நடந்துட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி இப்போ அதாவது மலையும் சப்டிராபிக்கல் ரீஜன் அது மாதிரியான ஏரியாவில தான் மிக்சடு கிராப்பா இத்தனை நாள் போயிட்டு இருந்ததுங்க.
இப்போ வந்து பாத்தீங்கன்னா சமவெளியில தனி கிராப்பாவே சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதாவது இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த அந்த கிராப்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ஏற்கனவே நம்ம ஜோ சார் சொன்ன மாதிரி இதுல இருக்கக்கூடிய கொழுப்பு சத்து வந்து ரொம்ப ரொம்ப உடலுக்கு வந்து ஆரோக்கியம் தரக்கூடிய, நன்மை தரக்கூடிய ஒரு கொழுப்பு சத்துங்க. அதாவது ஹெல்த்தி ஃபேட்னு சொல்லுவோம். அதே மாதிரி உடல் எடையை வந்து சரி பண்றதுக்கு இது வந்து இந்த பழம் வந்து நல்லா உதவுதுங்க. அதே மாதிரி இதயத்தை பாதுகாக்கிறதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததா இருக்கு. அதே மாதிரி நீரிழிவு நோயை குறைக்கிறதுலயும் இது வந்து இந்த பழங்கள் வந்து முக்கிய பங்கு வகிக்குதுங்க. அதே மாதிரி இது சாப்பிடும்போது ஒரு ஒரு பழம் சாப்பிட்டோம்னா நமக்கு வந்து சீக்கிரமா வந்து பசிக்காதுங்க. சீக்கிரம் பசிக்காது, சீக்கிரம் சாப்பிடணும்னு தோணாதுங்க. ஆனா வந்து ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும். அது மாதிரியான ஒரு பழங்க. அதே மாதிரி கலோரிஸ் வந்து இதுல வந்து குறைவா தான் இருக்கும். கலோரிஸ் வந்து கம்மி. அதே மாதிரி கண்களை வந்து பாதுகாக்கிறதுல ரொம்ப ரொம்ப நன்மை செய்யுதுங்க. அதே மாதிரி நம்ம மூளையினுடைய செயல்திறனையும் அது வந்து அதிகப்படுத்துதுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா கொழுப்பு சத்து வந்து பாத்தீங்கன்னா, அதாவது குட் ஃபேட் வந்து இதுல வந்து 28 கிராம் இருக்கு. 28 கிராம் 100 கிராம்ல இருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கால்சியம் 10 மில்லிகிராம் இருக்குங்க. குளோரின் வந்து 11 மில்லிகிராம். காப்பர் வந்து 0.45 மில்லிகிராம். இரும்பு சத்து வந்து 0.60 மில்லிகிராம். மெக்னீசியம் வந்து 35 மில்லிகிராம். பாஸ்பரஸ் வந்து 38 மில்லிகிராம். அதே மாதிரி மேங்கனீஸ் வந்து 4.21 மில்லிகிராம் வந்து இதுல இருக்குங்க. இதுல அது மட்டும் இல்லாம இதுல தண்ணியில கரையக்கூடிய பி அண்ட் சி விட்டமின் வந்து இருக்கு. அது உடம்புக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம நோய் எதிர்ப்பு சக்தி தரக்கூடிய கரோட்டினாய்ட்ஸ், விட்டமின் சி, விட்டமின் இ, ஃபீனால்ஸ் எல்லாமே இதுல அதிகமா வந்து இருக்குங்க. இது இல்லாம இதுல வந்து இது வேற எதுக்கெல்லாம் பயன்படுத்தணும் அப்படின்னா, காஸ்மெட்டிக்ஸ்ல வந்து இப்போ வந்து நிறைய பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ அவகேடோ வந்து பெரும்பாலான பொருட்கள்ல, அதாவது முகத்துக்கு போடுற முகக்கிரீமு, ஃபேஸ் மாஸ்க்னு சொல்லுவோம் அந்த இதுக்கு, மற்ற தோல் உடல்ல வந்து தடவிக்கிற ஸ்கின்னுக்கு போடக்கூடிய மாய்ஸ்சரைசர் எல்லாத்துலயுமே நம்ம வந்து அதிகமா இதை பயன்படுத்துறோம். உணவுப் பொருளா பயன்படுத்துறது மட்டும் இல்லாம இது மாதிரி மற்ற இதுலயும் வந்து அதிகமா வந்து பயன்படுத்துறோங்க. அவகேடோ சாகுபடி பண்றதுக்கு நமக்கு இது பொதுவா வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வகையான மண்ணுலயும் வந்து வரும். அதுலயும் குறிப்பா பாத்தீங்கன்னா சாண்டிலோம்னு சொல்லக்கூடிய மணல் கலந்த வண்டல் மண்ணுல வந்து நல்லா வளருங்க. நல்ல மணல் கலந்த வண்டல் மண்ணுல வந்து நல்லா வளரும். அதுல வந்து பாத்தீங்கன்னா 20 முதல் 40% களிமண் வந்து கலந்த மண்ணுல வந்து ரொம்ப ரொம்ப நல்லா வருங்க. அதே மாதிரி இதுல என்ன ஒரு சிறப்பு அப்படின்னா, அவகேடோல வந்து வேர் பகுதியில வந்து பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் இதுல வந்து ஜல்லி வேர் வந்து அதிகமா ஆக்டிவா இருக்கும். ஜல்லி வேர் வந்து அதிகமா வந்து ஃபீடர் ரூட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த ஜல்லி வேர் வந்து மண்ணுல இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களை எல்லாத்தையும் வந்து எடுத்துக்கங்க. அது 50 சென்டிமீட்டர் வரை ஆழத்துல இருக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா அது இந்த வேர் ஏரியால இருக்கக்கூடிய அந்த ரேடியஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1.25 மீட்டர் வரைக்கும் அகலமா வந்து இருக்கும். அந்த ஏரியாவில தான் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அப்படின்னா நம்ம என்ன அர்த்தம், நம்ம வந்து அதை வந்து எதுவுமே வந்து பெரிய லெவல்ல வந்து நம்ம அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அந்த இடத்துல அந்த இடத்துலதான் வந்து அதுக்கு தேவையான சத்துக்கள் வந்து நிறைய வந்து நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறத வந்து இதுல இருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க. இதனுடைய பிஹெச் வந்து பாத்தீங்கன்னா அவகேடோ பழத்துக்கு அமிலகாரத்தன்மை வந்து 5 to 7 இருக்கணுங்க. அதாவது ஸ்லைட்லி அசிடிக் பிஹெச்ங்க. ஸ்லைட்லி அசிடிக் பிஹெச் வந்து வேணும். அசிடிக் பிஹெச்ல இருந்து நியூட்ரல் பிஹெச் வரைக்கும் நமக்கு வந்து இருக்கலாம். 5ல இருந்து 7 வரைக்கும் இருக்கணுங்க. இது கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து இது வந்து சப்டிராபிக்கல் கிளைமேட். இது வந்து அவகேடோ அப்படின்னாலே சப்டிராபிக்கல் மித வெப்பமண்டல பகுதியில வரக்கூடிய ஒரு பயிர். அந்த பயிரை தான் நம்ம கொண்டு வந்து சமவெளியில வந்து சாகுபடி பண்றோம். அப்போ அப்படி சாகுபடி பண்ணும் போது அதனுடைய அந்த செடியினுடைய குணாதிசயங்கள் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அதுல வந்து என்ன குணாதிசயங்கள் வந்து நம்ம பிளைன்ஸ்ல வந்து இருக்கு, சமவெளியில இருக்கு, என்ன நம்ம வந்து மாடிஃபை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய வளர் இயல்புகளை, அந்த செடியினுடைய வளர் இயல்புகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா போதுங்க. நம்ம வந்து கண்டிப்பா வந்து அந்த செடிக்கு தேவையான சாதகமான சூழ்நிலை, பாதகமற்ற சூழ்நிலையை வந்து நம்ம எடுத்துட்டு சாதகமான சூழ்நிலையை வந்து நம்ம கொடுக்கும்போது கண்டிப்பா வந்து அது சமவெளியில வந்து நல்லா வளருங்க. அதாவது பாத்தீங்கன்னா மைல்டு வின்டரை வந்து தாங்கிக்கக்கூடிய சக்தி வந்து இதுக்கு இருக்குங்க. ஆனா வந்து
பாத்தீங்கன்னா அதிகமா ஃப்ரீசிங் டெம்பரேச்சரோ, அதிகமா வந்து டெம்பரேச்சர் வந்து வெயில் ரொம்ப அதிகமா இருக்கிற வெயிலையோ வந்து இது வந்து தாங்கிக்காதுங்க. சாதாரணமா சொல்லக்கூடிய டெம்பரேச்சர் வந்து பாத்தீங்கன்னா 12.8ல இருந்து 28.3 டிகிரி தான் வந்து இதுக்கு வந்து தேவையான ஒரு டெம்பரேச்சர். ஆனா இப்போ வந்து டாலரேட் பண்ணக்கூடிய சமவெளியிலையும் வந்து சாகுபடி செய்யக்கூடிய ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் தாக்கு பிடிச்சு வளரக்கூடிய தன்மை வந்து இருக்கு. அது மாதிரியான ரகங்களை வந்து சமவெளியில சாகுபடிக்கு வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோம். அதாவது இதனுடைய ஃப்ளவரிங் வந்து வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நைட் டெம்பரேச்சர் வந்து 10 டிகிரிக்கு குறையக்கூடாதுங்க. 10 டிகிரிக்கு அதிகமா இருக்கணும். அதே மாதிரி பகல் டெம்பரேச்சர் வந்து 20ல இருந்து 30. அதாவது குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த செப்டம்பர் அக்டோபர் மாதங்கள்ல இது மாதிரியான தட்பவெப்ப நிலைகள் வந்து நிலவும் போது அது இம்மிடியட்டா வந்து ஃப்ளவரிங் நவம்பர் டிசம்பர்ல ஃப்ளவரிங்க்கு வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. இது மாதிரியான ஒரு சாதகமான சூழ்நிலை வந்து அதுக்கு வேணும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா மழை அளவு வந்து 750 மில்லிமீட்டர்ல இருந்து 1800 மில்லிமீட்டர் வரைக்குமே இது வந்து தாக்கு பிடிச்சி வளருங்க. அதாவது கொஞ்சம் மாடரேட்டான ரெயின்ஃபாலுக்கும் ஹை ரெயின்ஃபால் ஏரியாவில் கூட இது வந்து தாக்கு பிடிச்சி வளரும். இது எத்தகைய மண்ணிலும் வளரும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா தண்ணி வந்து இதுக்கு எக்காரணத்து கொண்டும் வந்து தேங்கக்கூடாது. ஏன்னா பாத்தீங்கன்னா இதனுடைய ஃபீடர் ரூட்ஸ் வந்து பக்கத்திலேயே இருக்கிறதுனால 50 சென்டிமீட்டர் இதுலயே இருக்கிறதுனால ஈஸியா வந்து அஃபெக்ட் பண்ணும். வேர் வந்து சீக்கிரமா வந்து அஃபெக்ட் பண்ணும். அதனால வந்து இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த வேர் அழுகல் அப்படிங்கிற ஒரு நோய் பிரச்சனை வந்து இதுக்கு வந்து அதிகமா இருக்குங்க. அதனால அந்த வேர் அழுகலுடைய பாதிப்பு வந்து அதிகமா வந்து வந்துருங்க. இந்த அவக்கடா செடிகளை நடவு நடவு செய்யறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமனா வந்து நம்ம ஒட்டு செடிகளை வந்து பயன்படுத்துறோம். ஒட்டு செடிகள் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த மேங்கோல வந்து யூஸ் பண்ற மாதிரி மென்தண்டு ஒட்டு செடிகள் வந்து அதிகமா வந்து பயன்படுத்துறோம். மென்தண்டு ஒட்டு செடிகள் அதே மாதிரி பக்க ஒட்டு கட்டிய ஒட்டு செடிகளையும் வந்து பயன்படுத்துறோம். இதுக்கு ரூட் ஸ்டாக் வந்து பாத்தீங்கன்னா நார்மலா வந்து கிடைக்கக்கூடிய வைல்டுல கிடைக்கக்கூடிய அவகேடோ பழங்களை வந்து எடுத்து அதுல இருந்து விதைகளை எடுத்து அதை வந்து நடவு பண்ணி அதுல இருந்து ஒரு 2 ல இருந்து 3 மாசம் வயதுடைய ரூட் ஸ்டாக்கை வந்து எடுத்து அதுக்கு வந்து நம்ம ஒட்டு கட்டுறோங்க. அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒட்டு கட்டுறது வந்து நம்ம வந்து அப்ரோச் கிராஃப்ட் கட்டுறோம்னா ரூட் ஸ்டாக் வந்து ஒரு குறைஞ்சது வந்து ஒரு வருஷம் வயதுடைய ரூட் ஸ்டாக்காவது இருக்கணும். அதாவது ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது தாய்ச்செடி கிட்ட கொண்டு போயிட்டு அதை வந்து ஒட்டு கட்டுறோம். அதே மாதிரி மென்தண்டு ஒட்டுகள் கட்டுறதுக்கு குச்சிகள் தாய் குச்சிகளை வந்து எடுத்துட்டு வந்து நர்சரியில வந்து நம்ம வந்து ஒட்டு கட்டுறோங்க. இதுதாங்க டிஃபரன்ஸ். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த மொட்டு செடிகள் கூட நம்ம வந்து பயன்படுத்துறோம். மொட்டு செடிகள் வந்து பாத்தீங்கன்னா பட்டட் பிளான்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது சிப் பட்டிங் இல்லைன்னா ஷீல்டு பட்டிங். சிப் பட்டிங் இல்லைன்னா ஷீல்டு பட்டிங். அது அது மாதிரியான பட்டிங் பட்டட் பிளான்ட்ஸ் வந்து நம்ம வந்து பயன்படுத்துறோங்க. இந்த அவக்கடாவில் வந்து பாத்தீங்கன்னா ரகங்கள் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி இதுல வந்து அவக்கடாவில் வந்து பாத்தீங்கன்னா ரேஸ்ன்னு சொல்லுவோம். அதாவது டைப் ஒரு 3 விதமான வகைகள் வந்து இதுல இருக்குங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகன் ரேஸ்ன்னு சொல்லுவோம். மெக்சிகன் ரேஸ். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கவுதிமாலா ரேஸுங்க. மெக்சிகன் ரேஸ், கவுதிமாலா ரேஸுங்க. இன்னொன்னு வந்து வெஸ்ட் இண்டியன் ரேஸுங்க. இது மாதிரி 3 வந்து வகைகள் வந்து இதுல வந்து இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகன் ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா பழங்கள் வந்து மீடியமா இருக்கும், சின்னதா இருக்கும். ஒரு 1/4 கிலோ அளவுக்கு சைஸ் இருக்குங்க இது. அதாவது மெக்சிகன் ரேஸ். கவுதிமாலா ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கொஞ்சம் பெருசா இருக்கும். பழங்கள் வந்து நல்லா பெருசாவே இருக்கும். கிட்டத்தட்ட ஒவ்வொரு பழமும் வந்து 600 கிராம் அளவுக்கு வந்து வருங்க. வெஸ்ட் இண்டியன் ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா மீடியம் சைஸ் வந்து இருக்குங்க. அதே மாதிரி இப்போ பூ வந்ததுல இருந்து நமக்கு அறுவடை பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகன் ரேஸ் வந்து 6 ல இருந்து 8 மாசம் ஆகுங்க. அதே மாதிரி கவுதிமாலா ரேஸ் வந்து 9 ல இருந்து 12 மாசம் வரைக்கும் கூட ஆயிடும். வெஸ்ட் இண்டியன் ரேஸ் வந்து பாத்தீங்கன்னா 9 மாசத்துல நம்ம வந்து அறுவடை பண்ணலாங்க. அதே மாதிரி மெக்சிகன் ரேஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா ஸ்மூத்தா இருக்குங்க. அதே மாதிரி கவுதிமாலாவிலையும் கொஞ்சம் திக்கா இருக்கும். அதை விட திக்கா இருக்கும். மெக்சிகனை விட கொஞ்சம் திக்கா இருக்கும். அதே மாதிரி வெஸ்ட் இண்டியன் பாத்தீங்கன்னா ஸ்மூத் ஸ்கின் இருக்குங்க. ஸ்மூத் ஸ்கின்னா இங்க ஒரு கிளாஸி அப்பியரன்ஸா வந்து அதுல வந்து இருக்குங்க. மெக்சிகன் டைப் வந்து ஃப்ரூட் வந்து ரவுண்ட் டைப் வந்து இருக்குங்க. விதைகள் வந்து பாத்தீங்கன்னா மெக்சிகன் டைப்ல உள்ளர இப்படி அது பழங்களை வந்து இப்படி ஆட்டி பார்க்கும் போது விதைகள் வந்து உள்ள தனியா ஆடுங்க.
இதுல மெக்சிகன் டைப்ல வந்து ஆயில் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா 30% வந்து நம்ம வந்து ஆயில் கண்டென்ட் வந்து இதுல இருக்கு. இது வந்து மெக்சிகன் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது குளிர வந்து தாங்கி வளரக்கூடியது. அதாவது பெரும்பாலும் பாத்தீங்கன்னா சப்டிராபிக்கல் டு டெம்பரேட் கிளைமேட் அந்த அளவுக்கு வந்து இது வந்து மெக்சிகன் ரைஸ் வந்து தாங்கி வளரக்கூடியது. கவுதிமாலா ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆயில் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா 8ல இருந்து 15. இது வந்து மாடரேட் டெம்பரேச்சருக்கு வந்து கவுதிமாலா ரைஸ் வந்து சூட்டபிளான இதுங்க. அதே மாதிரி இப்போ நம்ம கிளைமேட் மாதிரியான வார்ம் டிராபிக்கல் கிளைமேட் கண்டிஷன்ல வந்து பாத்தீங்கன்னா வெஸ்ட் இந்தியன் ரைஸ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. நம்ம மாதிரி டிராபிக்கல் கிளைமேட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா வெப்பமண்டல பகுதிகளுக்கு வெஸ்ட் இந்தியன் ரைஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ வரக்கூடிய இது எல்லாமே பாத்தீங்கன்னா ஹைபிரிட் வந்து கொடுத்துட்றாங்க. ஹைபிரிட் கொடுக்கும்போது அதை ஈல்டும் வந்து நல்ல ஈல்டும் வர மாதிரி, உதாரணத்துக்கு வந்து கோதுமை வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய ஃப்ரூட் 600 கிராம் வரைக்கும் வரும். அதே மாதிரி வெஸ்ட் இந்தியன் ரைஸ் வந்து பாத்தீங்கன்னா வார்ம் டெம்பரேச்சரை வந்து தாங்கி வளரக்கூடிய தன்மை இருக்குங்க. அது ரெண்டும் கிராஸ் பண்ணும்போது அதுல இருந்து வரக்கூடிய ஹைபிரிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் உடையதாகவும் நம்ம சமவெளி பகுதிகளுக்கு சூட் ஆகக்கூடிய ரகங்களாகவும் வந்து நமக்கு கிடைக்குதுங்க. அது மாதிரி கிடைக்கிற ரகங்கள் வந்து நல்லா இருக்கு. நம்ம சமவெளிக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட் ஆகுதுங்க. பிளான்டிங் வந்து பாத்தீங்கன்னா நம்ம காமனா வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய நம்ம நடவு செய்யறதுக்கு வந்து 6ல இருந்து 12 மீட்டர் வரைக்கும் நம்ம வந்து பயன்படுத்துறோம். அதுதான் வந்து காமனா வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தோம். இதுல வந்து ஹை டென்சிட்டி பிளான்டிங், அதுக்கப்புறம் இப்போ லேட்டஸ்டா வந்து பாத்தீங்கன்னா அடர் நடவு முறையில வந்து நம்ம நடவு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது 5 மீட்டருக்கு 5 மீட்டர் 15 அடிக்கு ஒரு செடி அப்படிங்கிற முறையில ஒரு ஹெக்டருக்கு வந்து 400 செடிகள் வீதம் நம்ம வந்து நடவு பண்றோம் இப்போ. இது நடவு பண்றதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா பிட்டு எடுத்து தான் கண்டிப்பா வந்து நடவு பண்ணணும். எப்படி நம்ம மேங்கோவுக்கு வந்து பிட்டு எடுத்து வந்து நடவு பண்றோமோ அதே மாதிரி நம்ம பிட்டு எடுத்து 2 அடி ஆழம் அகலம் உயரம் கொண்ட நம்ம பிட்டை வந்து எடுத்து நம்ம வந்து நடவு பண்ணணுங்க. அதாவது நடவு பண்றதுக்கு முன்னாடியே நம்ம ஃபார்மேடு மென்யூர் வந்து ஒரு 25 கிலோ அளவுக்கு வந்து ஃபார்மேடு மென்யூர் வந்து கொடுக்கணும். அது மட்டும் இல்லாம அது கூட வந்து வேப்ப முன்னாக்கு வந்து கலந்துக்கணுங்க. ஒரு 1/4 கிலோ வேப்ப முன்னாக்கு அது கூட கலந்துக்கணும். முடிஞ்சா உயிர் உரங்கள் வந்து கலக்கிறது நல்லது. உயிர் உரங்கள் கலந்து கொடுக்கறது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து எதிர்காலத்துல வந்து வேரழுகல் இது மாதிரியான பிரச்சனைகள், வளர்ச்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மை, இது மாதிரியான இது எல்லாமே உயிர் உரங்களை கலந்து அது மாதிரிங்க சார். நம்ம உயிர் உரங்களை கலந்து நம்ம நடவு பண்ணும்போது நமக்கு அந்த நோய் எதிர்ப்பு சக்தி வந்து அதுல வந்து அதிகமா கிடைக்குதுங்க. அப்படி கிடைக்கும் போது செடிகள் வந்து எந்த விதமான பூச்சி நோய்களுக்கு வந்து பாதிப்புக்குள்ளாகிறது இல்ல, பாதிப்புகள் வந்து குறைவா இருக்கும் மற்ற இதை கம்பேர் பண்ணும்போது. இதுல ரகங்கள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் யூனிவர்சிட்டியில நம்ம தடியன்குடிசை ரிசர்ச் ஸ்டேஷன்ல இருந்து பாத்தீங்கன்னா HRSல இருந்து TKD 1 அப்படிங்கிற ஒரு ரகத்தை வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சார். ரவுண்ட் ஷேப் கிரீன் ஃப்ரூட். இது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600ல இருந்து 650 கிராம். அதே மாதிரி ஒரு மரத்துக்கு வந்து சராசரியா வந்து பாத்தீங்கன்னா 66 கிலோ வரைக்குமே வந்து வரக்கூடிய தன்மை இருக்குதுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா செமி ஸ்ப்ரெட்டிங் டைப்புங்க. ஒரு சிலது வந்து ஸ்ப்ரெட்டிங் டைப் இருக்கும், ஃபுல்லாவே ஸ்ப்ரெட் ஆகி வளருங்க. இது செமி ஸ்ப்ரெட்டிங் டைப். இதுல வந்து ஃபேட் வந்து பாத்தீங்கன்னா 23.8% வந்து ஃபேட் வந்து இருக்குதுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா நம்ம IIHR இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹார்டிகல்ச்சர் ரிசர்ச் பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா அதுல வந்து கூர்க்குல வந்து அவங்களுடைய சப் ரிசர்ச் ஸ்டேஷன் வந்து ஒண்ணு இருக்குங்க. அங்க வந்து அவகேடோக்கான ரிசர்ச் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குங்க. அதுல இருந்து நிறைய ரகங்கள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுல வந்து ஒரு முக்கியமான ஒரு ரகம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு அர்கா சுப்ரீம். அர்கா சுப்ரீம்ங்கிற ரகம் ரொம்ப ரொம்ப நல்ல ரகங்க. ஹை ஈல்டிங் வெரைட்டி. இது வந்து ஹை ஈல்டிங் வெரைட்டி. ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இது வந்து எல்லாமே ரெண்டுமே தடியங்குடிசையும் லோக்கல் செலெக்ஷன் தாங்க. இதுவும் வந்து லோக்கல் செலெக்ஷன் தான். லோக்கல் செலெக்ஷன் வந்து செமி ஸ்ப்ரெட்டிங் டைப்புங்க. இதுவும் வந்து பாத்தீங்கன்னா செமி ஸ்ப்ரெட்டிங் டைப். ரெகுலர் பியரிங் டைப்புங்க. ரெகுலர் பியரிங் டைப். ஃப்ரூட் வந்து கொஞ்சம் ஒப்லாங்கா இருக்கும். அது வந்து ரவுண்ட் ஷேப். தடியன்குடிசை வந்து ரவுண்ட் ஷேப், இது ஒப்லாங்கா இருக்கும். 367ல இருந்து 428 கிராம் வரைக்கும் ஒரு பழத்தினுடைய எடை வந்து இருக்கும். TSS வந்து பாத்தீங்கன்னா 7.8 டிகிரி பிரிக்ஸ் வந்து இருக்குங்க. 20% நமக்கு வந்து ஃபேட் வந்து இதுல இருக்குதுங்க. ஈல்டு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரத்துக்கே கிட்டத்தட்ட 370ல இருந்து 400 கிலோ வரைக்குமே தரக்கூடிய தன்மை வந்து இந்த அர்கா சுப்ரீம் ரகத்துக்கு வந்து இருக்குதுங்க. அதே மாதிரி இன்னொரு ரகம் வந்து பாத்தீங்கன்னா பியூரிட்ன்ற ரகங்க.
ஃபியரிட் வந்து பாத்தீங்கன்னா இது வந்து நார்மலா லீடிங்ல இருக்கக்கூடிய கமர்ஷியல் ஹைபிரிடுங்க. கமர்ஷியல் ஹைபிரிடு இது வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், கவுதிமாலாவும் மெக்சிகன் ரேஸ் இது ரெண்டுத்தையும் கிராஸ் பண்ணி இந்த ஃபியரிட் வந்து கொண்டு வந்திருக்கிறாங்க. இதனுடைய எடை வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 450 கிராம் வரைக்கும் பழங்களுடைய எடை வந்து இருக்கும். ஸ்கின் வந்து பாத்தீங்கன்னா டல் கிரீன் கலர்ல தான் இருக்கும், டார்க் இல்லைங்க. பிஞ்சுகளா இருக்கும்போது டார்க் கிரீன்ல இருக்கும், அதுக்கப்புறம் டல் கிரீன்ல வந்து இருக்குங்க. இது வந்து என்ன ஒரு இதுல ஒரு ஹேபிட் அப்படின்னா ஆல்டர்னேட் பியரிங் ஹேபிட். ஒரு ஒரு முறை ஒரு வருஷம் காய்க்கும், அடுத்த வருஷம் காய்க்காது, இது மாதிரியான ஆல்டர்னேட் பியரிங் ஹேபிட் வந்து இதுல இருக்குதுங்க. இதுல வந்து ஆயில் கண்டென்ட் வந்து பாத்தீங்கன்னா 18ல இருந்து 24% ஆயில் கண்டென்ட் இதுல வந்து இருக்குதுங்க. இது மட்டும் இல்லாம பொலாக் அப்படின்ற ரகம், பொலாக் அப்படின்ற ரகம் இது வந்து வெஸ்ட் இண்டியன் ரேஸ்ங்க. வெஸ்ட் இண்டியன் ரேஸ் நம்ம ஏற்கனவே சொன்னோம். வெஸ்ட் இண்டியன் ரேஸ் வந்து வார்ம் டெம்பரேச்சருக்கு வந்து வார்ம் டிராபிக்கல் கண்டிஷனுக்கு வந்து நல்லா வரும் அப்படின்ற மாதிரி நம்ம சொன்னோம். அது மாதிரி இந்த பொல்லாக் ரகம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல விகரஸ் growth இருக்கக்கூடிய வெஸ்ட் இண்டியன் ரேஸுங்க. கிட்டத்தட்ட ஒரு பழங்கள் வந்து 1 கிலோவுக்கு மேலேயே வந்து வருங்க, அந்த அளவுக்கு ஒப்லாங் ஷேப்ல இருக்கும். நம்ம பேரிக்கா மாதிரி ஒப்லாங் டு பைரி ஃபார்ம் வந்து இருக்குங்க. அதாவது நம்ம பேரிக்கா மாதிரியான ஷேப்ல வந்து இருக்கும். இது ஆயில் கண்டென்ட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி தாங்க, 3% இது குறைவானது தாங்க. இது வந்து நம்ம டிராபிக்கல் கிளைமேட்டுக்கு நல்ல சூட் ஆகக்கூடிய ரகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா கிரீன் அப்படிங்கிற இன்னொரு ரகம், கிரீன் ரகம் வந்து பாத்தீங்கன்னா கவுதிமலான் ரேஸ் வந்துங்க. இது வந்து ஒரு பழத்தினுடைய இடம் 650 கிராம் வரைக்குமே வந்து வருங்க. நமக்கு வந்து ஓவல் ஷேப்ல வந்து இருக்கும். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹாஸ் வெரைட்டி. ஹாஸ் வெரைட்டி வந்து பாத்தீங்கன்னா இது வந்து கவுதிமலான் ரேஸுங்க. ஹாஸ் வெரைட்டி இது வந்து ரவுண்ட் டு மீடியம் சைஸ்ல இருக்கும், ரவுண்ட் ஷேப்ல இருக்கும், மீடியம் சைஸ்ல இருக்கும். ஆரம்பத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்குங்க. மெச்சூர்டாக ரைப்பன் ஆகும் போது பர்பிள் கலருக்கு வந்து மாறிடுங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் வெரைட்டில ஆயில் கண்டென்ட் வந்து 20% இருக்குங்க. இது வந்து சப்டிராபிக்கல் கிளைமேட்டுக்கு வந்து நல்ல சூட் ஆகும். சப்டிராபிக்கல் கிளைமேட்டுக்கு நல்ல ஹார்ஸ் வெரைட்டி வந்து சூட் ஆகும். இது மட்டும் இல்லாம ஒரு சில ரகங்கள் வந்து இப்ப பிளைன்ஸ்ல வந்து நம்ம சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம பரவலா வந்து கல்வராயன் மலை வந்து பாத்தீங்கன்னா எலிவேஷன் கம்மி தாங்க, 900 மீட்டர் மீன் சீ லெவல் தான் இருக்குதுங்க கல்வராயன் ஹில்ஸ். அங்க வந்து சாகுபடி பண்ணக்கூடிய ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு இந்த ஹார்ஸ் வெரைட்டி வந்து சாகுபடி பண்றாங்க. அதே மாதிரி அர்க்கா சுப்ரீம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அர்க்கா ரவி அப்படிங்கிற ரகமும், பிங்க் அப்படிங்கிற இன்னொரு ரகமும், கிரீன் ரகமும் சாகுபடி வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது வந்து இப்போ நல்லா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க போட்டோஸ் வந்து பாத்தீங்கன்னா அங்க கல்வராயன் ஹில்ஸ்ல வந்து சாகுபடி பண்ண மரங்கள் நல்ல அருமையான குரோத்துங்க. சமவெளியிலே அது கிட்டத்தட்ட சமவெளி சார்ந்த பகுதிகள் தான். மலை ரொம்ப ஹையர் எலிவேஷன்லாம் கிடையாதுங்க, அந்த ஏரியால ரொம்ப நல்லா வருதுங்க. அதே மாதிரி இப்போ அதிகமா வந்து பாத்தீங்கன்னா சேலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் விவசாயிகள் வந்து சாகுபடி பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. இது மாதிரி சமவெளியில வந்து சிறப்பா வந்து இதனுடைய ஃபீச்சர் வந்து இருக்குதுங்க. இரிகேஷன் அப்படின்னு பார்த்தோம், நடவு செஞ்சுட்டு நம்ம இரிகேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா வந்து கொடுக்க தேவையில்லை. ஏன்னா நம்ம ஏற்கனவே சொன்னோம் வாட்டர் லாகிங் கண்டிஷன் வந்து இதுக்கு வந்து இருக்கக்கூடாது அப்படின்ட்டு நம்ம வந்து சொல்லியிருக்கோம். அதனால கொஞ்சம் தண்ணி இருந்தாலே போதுங்க, அதாவது வாரத்துக்கு ஒரு தண்ணி கொடுக்குற அளவுக்கு இருந்தா கூட நமக்கு வந்து போதுங்க. அதிகமா வந்து தண்ணி தேங்கக்கூடாதுங்க. ட்ரிப் இரிகேஷன் மூலயமா வந்து பண்ணலாங்க, அது ரொம்ப ரொம்ப நல்லது தான். ட்ரிப் இரிகேஷன் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து ட்ரிப் இரிகேஷன் இப்போ ஐஹெச்ஆர்ல வந்து பாத்தீங்கன்னா டெக்னாலஜி வந்து ஹைடெக் ஹார்டிகல்ச்சர் கல்டிவேஷன் முறையில வந்து சாகுபடி பண்ணிட்டு இருக்கிறாங்க, உயர் தொழில்நுட்ப சாகுபடி முறையில. அதாவது ட்ரிப் இரிகேஷன் போட்டு மல்ச்சிங் சீட்டை போட்டு அதுக்கு மேல வந்து அவகேடோ வந்து பிளான்டிங் பண்றாங்க. அது மாதிரி பண்றதுனால 15 அடிக்கு ஒரு செடி அப்படிங்கிற விதத்துல சாகுபடி வந்து பண்றாங்க. அது மாதிரி பண்றதுனால நல்ல ஈல்டு வருதுங்க. அர்க்கா சுப்ரீம் வெரைட்டி அதுக்கு வந்து நல்ல சூட்டபிளா இருக்குதுங்க. அதே மாதிரி நம்ம தடியன்குடி வெரைட்டியும் பாத்தீங்கன்னா ஹைடென்சிட்டிக்கு சூட்டபிளான வெரைட்டி தான். 15 அடிக்கு ஒரு செடி வந்து நம்ம நடவு பண்ணலாங்க. அதே மாதிரி இதுக்கு தேவையான மென்யூஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ் வந்து பார்த்தோம்னா நமக்கு ஃபார்மேடு மென்யூர் நம்ம நடவு செய்யும் போது 25 கிலோ கொடுக்குறோம். அதை கொடுத்து வேப்ப புண்ணாக்கு மற்ற உயிர் உரங்கள் எல்லாம் கொடுக்குறோம். அதே மாதிரி ஆரம்பத்துல இது மாதிரியான ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல வந்து
ஃபெர்டிலைசர் அதிகமா கொடுக்காம, அதாவது கெமிக்கல் ஃபெர்டிலைசர் அதிகமா கொடுக்காம ஆர்கானிக் முறையில வந்து வளர்க்கறது நல்ல ரெஸ்பான்ஸ் வந்து நல்லா இருக்குது. எப்படின்னா, நம்ம ஆர்கானிக் இதுல கொடுக்கும்போது அதுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியும் வறட்சியை தாங்கி வளரக்கூடிய தன்மையும் வந்து இருக்குதுங்க. இப்ப கெமிக்கல் முறையில வந்து வளர்க்கக்கூடிய செடிகள் வந்து பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு ட்ரவுட், சிவியர் ஏதாவது டிசீஸ், ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா இம்மிடியட்டா வந்து அது அஃபெக்ட் ஆயிருங்க. ஆனா வந்து ஆர்கானிக் முறையில சாகுபடி பண்ணக்கூடிய மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து அதை கொஞ்சம் தாங்கி வளரக்கூடிய தன்மை நல்லாவே இருக்குதுங்க. இப்போ மென்யூர்ஸ்ன்னு பார்த்தோம்னா, இப்போ நம்ம ஃபார்மேட் மென்யூர் காமனா கொடுக்குறோம் வருஷத்துக்கு. அது ஃபர்ஸ்ட் 25 கிலோ கொடுத்துட்டு அப்புறம் 2வது வருஷத்துல இருந்து 10 கிலோ, 3வது வருஷம் 20 கிலோ, 30 கிலோ, 5வது வருஷம் 40 கிலோ, 6வது வருஷம் 50 கிலோ. அதே மாதிரி 7 வருஷத்துக்கு மேற்பட்ட மரங்களுக்கு நம்ம வந்து ஒரு 50ல இருந்து 60 கிலோ வரைக்கும் தொழுகீரை வந்து கொடுக்கலாங்க. அதே மாதிரி ஃபெர்டிலைசர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா யூரியா, மியூரேட் ஆஃப் பொட்டாஸ், போன் மீல் வந்து நம்ம கொடுக்கலாம். யூரியா வந்து பாத்தீங்கன்னா 2 முறை பிரிச்சு கொடுக்கலாங்க. ஒன்று வந்து மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூரியா வந்து ஒரு செடிக்கு வந்து 100 கிராம் வரைக்கும் கொடுக்கலாங்க. அதை அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே போகணுங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 100 கிராம், 50 கிராமா வந்து ஒவ்வொரு வருடமும் வந்து நம்ம அதிகரிச்சுட்டே போகணும். ஃபர்ஸ்ட் ஆரம்பத்துல முதல் வருடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு 100 கிராம் கொடுக்கலாங்க. அதுக்கப்புறம் 2வது வருடம் 150 கிராம், 3வது வருடம் 200 கிராம். அது மாதிரி 7 வருடத்திற்கு மேற்பட்ட மரங்களுக்கு நம்ம ஒரு 1/2 கிலோ வரைக்கும் கொடுக்கலாங்க. அதாவது 400 கிராம்ல இருந்து 600 கிராம் வரைக்குமே நம்ம வந்து அதனுடைய வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி கொடுக்கலாம். அதே அளவு இப்ப எவ்வளவு அளவு கொடுக்குறோமோ அதே அளவு செப்டம்பர், அக்டோபர் மாதங்கள்லயும் நம்ம வந்து கொடுக்கணும். அதை பிரிச்சு கொடுக்கணும். 2 ஸ்பிளிட் டோசஸா யூரியா வந்து பிரிச்சு கொடுக்குறோங்க. அதே மாதிரி மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா, அதாவது மார்ச் ஏப்ரல் மாதங்கள் வந்து கொடுக்குறோம். அதாவது யூரியா வந்து ஃபர்ஸ்ட் டோஸ் கொடுக்கும்போது மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல அதோட கலந்து நம்ம வந்து கொடுக்குறோம். அது கூட வந்து போன் மீலும் வந்து நம்ம கலந்து கொடுக்குறோம். மியூரேட் ஆஃப் பொட்டாஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல யூரியா அளவுக்கு தான் வந்து கிட்டத்தட்ட நம்ம கொடுக்குறோம். அதாவது 100 கிராம் கொடுக்குறோம் முதல் வருஷம். 2வது வருஷம் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறோம். 100 கிராம். அது வந்து யூரியா வந்து 50 கிராமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு போறோம். அது 2 ஸ்பிளிட் டோஸ் தான் கொடுக்குறோம். அவ்வளவுதான். இது வந்து ஒரே டோஸ்ல கொடுக்கறதுனால 100 கிராம் கொடுக்குறோம். 2வது வருஷம் 200 கிராம் கொடுக்குறோம். 3வது வருஷம் 300, 4வது வருஷம் 400, 7வது வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 7 வருடத்திற்கு மேற்பட்ட எவ்வளவு பெரிய மரங்களா இருக்கட்டும். ஏன்னா அது 7 வருஷத்துல அதனுடைய growth வந்து அட்டன் பண்ணிருக்கலாம். அதனால வந்து 700 கிராம்ல இருந்து 800 கிராம் வரைக்கும் ஒரு மரத்துக்கு வந்து கொடுக்கலாம். போன் மீல் வந்து பாத்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மாதங்கள்ல 300 கிராம் வந்து கொடுக்கலாம். அது கூட மற்ற யூரியா எல்லாம் கொடுக்குறது இல்லையா, யூரியா, எம்ஓபி கொடுக்கறது கூட போன் மீலும் நம்ம கலந்து வந்து கொடுக்கலாம். அதாவது 300 கிராம் கொடுக்கலாம். அடுத்த 2வது வருடம் வந்து 400 கிராம். இது மாதிரி 100 கிராமா இன்க்ரீஸ் பண்ணிட்டு நம்ம வந்து போகணுங்க. அது வந்து பாத்தீங்கன்னா 7வது வருடத்துல வந்து பாத்தீங்கன்னா 7 வருடங்களுக்கு மேற்பட்ட மரங்களுக்கு வந்து 1 கிலோல இருந்து 1.5 கிலோ வரைக்குமே நம்ம போன் மீல் வந்து கொடுக்கலாம். போன் மீல் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா பாஸ்பரஸ் சத்து அதிகமா இருக்கு, நமக்கு நல்லா தெரியுங்க. அதே மாதிரி செடிகள் வந்து நடவு பண்ணிட்டு நமக்கு கிளைப்படர்வு மேலாண்மை வந்து ரொம்ப முக்கியம். ரொம்ப அதிகமான ட்ரைனிங் அண்ட் ப்ரூனிங் வந்து இதுக்கு தேவையில்லைங்க. இது மெயினா வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய ஸ்டெம் வந்து நல்ல வலுவா இருக்கணும். வலுவான ஃப்ரேம் ஒர்க்கு. அந்த சிங்கிள் ஸ்டெம் இருந்தா கூட அது வந்து வலுவான ஃப்ரேம் ஒர்க் வந்து இருக்கணுங்க. அதனை சுற்றி மற்ற காய்க்கக்கூடிய பிரான்ச்சஸ் வந்து யூனிஃபார்மா வந்து இருக்கணுங்க. அதுதான் வந்து மெயின் கான்செப்ட்டுங்க. அதனால செடி நடவு பண்ணும்போது நம்ம அது கூட ஸ்டேக்கிங் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். ஸ்டேக்கிங் கொடுத்து நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை வந்து கொண்டு வரணுங்க. வெல் பேலன்ஸ்டு அந்த ஹெட் சிஸ்டம் வந்து கொண்டு வந்துட்டோம்னா சிங்கிள் ஹெட் சிஸ்டம் மாதிரி தாங்க. ஒரு ஸ்ட்ரைட்டா வரணும். அதுல இருந்து காய்க்கக்கூடிய கிளைகள் வந்து அதனை சுற்றி நமக்கு வந்து இருக்கணும். அது மாதிரியான ஒரு ஒரு தன்மை வந்து இருக்கும்போது காத்துலயோ மழையிலயோ சாயாத ஒரு இது இருக்குங்க. நல்ல யூனிஃபார்ம் வந்து சன்லைட் வந்து படும். நல்லா வந்து நமக்கு அதிகமா வந்து காய்க்கக்கூடிய தன்மை வந்து இருக்குங்க. அதே மாதிரி ப்ரூனிங்னு பாத்தீங்கன்னா ரொம்ப வளர்ந்த எக்ஸசிவ் பிரான்ச்சஸ் தான் வந்து நம்ம கட் பண்ணுவோம். மற்றபடி இதுக்கு சிவியர் ப்ரூனிங்ன்றது வந்து நம்ம வந்து அடாப்ட் பண்றது இல்லை. ஆனா ஒரு சில ஏரியாவில் வந்து இப்போ ஃபாரின் கண்ட்ரீஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா ஹை டென்சிட்டி போட்டுட்டு அதுலயும் வந்து பாத்தீங்கன்னா அவங்க ப்ரூனிங் சிஸ்டத்தை வந்து அவங்க அடாப்ட் பண்றாங்க. பட் நம்ம கண்ட்ரில வந்து இன்னும் பெரிய லெவல்ல நம்ம ப்ரூனிங் சிஸ்டத்தை வந்து கொண்டு வரலைங்க. ஏன்னா இப்பதான் நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு இருக்கிறோம். அதனால வந்து அந்த ப்ரூனிங் சிஸ்டம் வந்து இன்னும் பெரிய லெவல்ல நம்ம கொண்டு வரல. ஒன்ஸ் வந்து அது அந்த
ஒண்ணுக்கு ஒண்ணு பிரான்ச்சஸ் மோதும் போது அட்டைன் பண்ணும்போது அது ப்ரூனிங் வந்து தேவைப்படும். அதுவும் அப்போ பிரான்ச்சஸ் மோதும் போது நம்ம லைட் ப்ரூனிங் வந்து கொடுத்தோம்னா போதுங்க. பிரான்ச்சஸ் ரொம்ப அடர்த்தியா இருக்கக்கூடிய பிரான்ச்சஸ் ரிமூவ் பண்றது, சன்லைட் உள்ள என்ட்ரி ஆகுற மாதிரி இது பண்றது, அது மாதிரியான சிஸ்டம் எல்லாம் கொண்டு இது அடாப்ட் பண்ணலாங்க. எப்படி இப்போ மேங்கோ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆரம்பத்துல வந்து நம்ம கவாத்துங்கிறதே நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லைட் ப்ரூனிங் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். அதாவது எப்படின்னா லைட்டா வந்து லோயர் பிரான்ச்சஸ் வந்து ரிமூவ் பண்றதுங்க, எக்ஸஸ் ஃபில்லிங் அவுட் பண்றது, மேல வந்து ஓப்பன் இதுல வந்து பாத்தீங்கன்னா மேல இருக்கிற சூட்டை வந்து வெட்டி விட்டு உள்ள லைட் வந்து பெனிட்ரேட் ஆகுற மாதிரி ஓப்பன் சென்டர் அது அந்த சிஸ்டம் வந்து அடாப்ட் பண்றது, இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஹை டென்சிட்டியில நம்ம சிவியர் ப்ரூனிங்கே வந்து பண்ணலாம். ஒவ்வொரு வருடமும் வந்து அதை வெட்டி விட்டா கூட மேங்கோ வந்து வந்துடும் அப்படின்ற மாதிரியான இது இருக்கும். அது மாதிரி அவகேடோலையும் ஸ்லைட்டா வந்து டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்குங்க. டெக்னாலஜி வந்து டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. இது வந்து நம்ம ஒட்டு செடிகளா இருந்ததுன்னா இம்மிடியட்டா வந்து நமக்கு ஒரு 2வது 3வது வருஷத்துலயே காய்க்க ஆரம்பிச்சிருதுங்க. அதே மாதிரி விதை போட்டு வரக்கூடிய செடிகள் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5ல இருந்து 6 வருடங்கள் வரைக்கும் நமக்கு வந்து டைம் எடுக்குதுங்க. 6 வருடங்கள் 7 வருடங்கள் கூட ஆயிடுதுங்க. ஆனா ஒரு 10 வருஷம் 15 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா நல்ல ஒரு ஒரு மரத்துக்கே வந்து 300 400 கிலோ காய்க்கிற அளவுக்கு விக்ரஸா வந்து விதைகள் போட்டு வளரக்கூடிய மரங்கள் வந்து வரும். அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து சிங்கிளா நடக்கூடிய மரங்கள், கொஞ்சம் மரங்கள் பார்டர் ஏரியால நடக்கூடிய மரங்கள், மிக்சடு கிராப்ல போடக்கூடிய மரங்கள், அது மாதிரியான இடங்கள்ல காஃபி பிளான்டேஷன்ல நடக்கூடிய மரங்கள், இது மாதிரி இடத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து அது மாதிரியான விதைகள் போட்டு பெரும்பாலும் வந்து கொண்டு வந்துடுறோம். ஆனா நம்ம வந்து பிளைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அடர் நடவு சிஸ்டம் வந்து நம்ம போறதுனால நமக்கு விரைவா வந்து பிளைன்ஸ்ல வந்து காய்கள் வரணும் அப்படிங்கிறதுனால நம்ம பெரும்பாலும் வந்து ஒட்டு செடிகளை வந்து அதிகமா வந்து நம்ம பயன்படுத்துறோம். இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒட்டு செடிகள் வந்து நமக்கு 2வது 3வது வருடத்திலேயே வந்து நமக்கு காய்க்க ஆரம்பிச்சிடுதுங்க. குறைஞ்சது வந்து நமக்கு அதாவது பூ வந்ததுல இருந்து ஹார்வெஸ்டிங் வந்து ஒரு 8 9 மாசம் வரைக்கும் கொஞ்சம் நமக்கு வந்து டைம் எடுக்கும். இந்த இதுங்க சிவியர் பெஸ்ட் அண்ட் டிசீஸ்னு பார்த்தோம்னா இதுல நமக்கு வந்து ஸ்கேல் இன்செக்ட் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குங்க. அதே அதாவது பொதுவாக வந்து சார் உறிஞ்சுற பூச்சிகளுடைய பாதிப்புகள் தான் வந்து இதுல அதிகமா இருக்குங்க. அதாவது ஸ்கேல் இன்செக்டினுடைய பாதிப்புகள் வந்து இருக்குதுங்க. மைட்ஸ்னுடைய பாதிப்புகள், அதாவது அந்த செம்பியன் வகையை சார்ந்த மைட்ஸ் பாதிப்புகள் வந்து இருக்குதுங்க. அதே மாதிரி மாவு பூச்சி உடைய பாதிப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இப்போ லேட்டஸ்டா வரக்கூடிய மீலி ஒயிட் ஃபிளைன்னு சொல்லக்கூடிய அந்த அந்த ஒயிட் ஃபிளைனுடைய பாதிப்புகள் வந்து இருக்கு. ஸ்பைரலி ஒயிட் ஃபிளைனுடைய பாதிப்புகளும் வந்து இதுல கொஞ்சம் இருக்குங்க. அது மாதிரி சக்கிங் பெஸ்ட்னுடைய பாதிப்புகள் வந்து கொஞ்சம் அதிகமா இருக்குதுங்க. இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம நார்மலா நமக்கு தெரியும் நீம் ஆயில் 1500 ppm 5 மில்லி 1 லிட்டர் தண்ணியில கலந்து நம்ம தெளிக்கும் போது அது கூட வந்து நம்ம வந்து பாத்தீங்கன்னா நமக்கு காதி சோப்பு வந்து கரைச்சி அதை வந்து நம்ம அது கூட வந்து பயன்படுத்தலாங்க. அப்படி பயன்படுத்தும் போது அந்த ஸ்ப்ரெட்டிங் ஏஜென்டா வந்து அதை பயன்படுத்துறதுனால கொஞ்சம் நல்லா ஆக்டிவா வந்து நல்ல வேலை செய்யுங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா உயிரியல் கட்டுப்பாட்டு முறையில வந்து பாத்தீங்கன்னா பெவேரியா பிரேசியானாவும் வெர்டிசிலியம் லெக்கானி அது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா 5 மில்லி கலந்துக்கலாம். கொஞ்சம் சிவியாரிட்டி குறைவா இருந்ததுன்னா 2.5 மில்லி, ப்ரோபைலாட்டிக் அடிக்கிறோம்னா 2.5 மில்லி அது மாதிரி அளவு கூட கலந்துக்கலாங்க. கலந்துட்டு நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணும்போது மாலை நேரங்கள்ல வந்து ஸ்ப்ரே பண்ணணும். அப்படி ஸ்ப்ரே பண்ணும்போது இந்த சாறு உறிஞ்சுற பூச்சிகளுடைய பாதிப்புகள் எல்லாம் வந்து குறையும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா இந்த டிசீஸ் பாத்தீங்கன்னா நோய்கள் வந்து பாத்தீங்கன்னா வேர் அழுகல், ஃபைட்டோப்தோரா சின்னமமே அப்படின்ற அந்த வேர் அழுகல் நோய் வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய பாதிப்புகள் வந்து அதிகமா இருக்குங்க. இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் லாகிங் கண்டிஷன்ல வந்து இதனுடைய பாதிப்புகள் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏரியாவில் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அந்த மாதிரியான பிரச்சனை வர்றது இல்லைங்க. ஏன்னா எலிவேஷன் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்லோப்பியா இருக்கிறதுனால அந்த பிரச்சனை வர்றது இல்லைங்க. ஆனா கூர்க்கு இது மாதிரியான ஏரியாவில் வந்து கர்நாடகா ஏரியா, கேரளாவில் வந்து பாத்தீங்கன்னா பெரும்பாலும் பிளைன்ஸா தான் இருக்கும் சார். அது மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் வாட்டர் லாகிங் ப்ராப்ளம் இருக்கிறதுனால அந்த ஏரியாவில் வந்து இதனுடைய பாதிப்புகள் வந்து அதிகமா இருக்கு. நம்ம
ஹில்லி ஏரியா ஸ்லோப் இருக்கிறதுனால எந்த விதமான தண்ணி அதிகமா வந்து நிக்காதுங்க, அது சல்லுன்னு கீழே போடும் தண்ணி. ஆனா வந்து கேரளாவில் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பெரும்பாலும் பிளைன்ஸா தான் இருக்கும். அதே மாதிரி கூர்க் ஏரியாவும் அதே மாதிரி தான் இருக்குங்க. அந்த மாதிரி ஏரியால இந்த பிரச்சனை இருக்குதுங்க. இது மாதிரி இதை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பேசிலிஸ் சப்டிலிஸ் வந்து 5 மில்லி 1 லிட்டர் தண்ணியில கலந்து நம்ம வந்து கொடுக்கணும் சார். அதாவது நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உயிர் உரங்களையும் அந்த ஃபார்மேட் மின்யூர் போடும்போது அது கூட உயிர் உரங்கள் கலவை நம்ம அசிட்டோபாக்டர், பாஸ்போபாக்டீரியா, சூடோமோனாஸ், பெசிலியோமைசிஸ், பொட்டாசாலிபிளேசின் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி நம்ம ஒவ்வொரு வருடமும் இப்போ வந்து அந்த ஸ்பிளிட் டோஸா வந்து 2 டோஸ் வந்து ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம் இல்லைங்களா, இன் பிட்வீன் அதுக்கு நடுவுல வந்து ஒரு 3 மாசம் கேப்ல அந்த உயிர் உரங்களை வந்து கொடுக்கறது நல்லது. இல்லைன்னா ஃபார்மேட் மின்யூர் கொடுக்கும்போது நம்ம உயிர் உரங்களை வந்து அதோட கலந்து கொடுக்கறது நல்லது. அது மாதிரி கொடுக்கும்போது நமக்கு இது மாதிரி நோய் எதிர்ப்பு தன்மை வந்து அதிகமா வந்து கிடைக்குங்க. அதே மாதிரி இப்போ நோயினுடைய பாதிப்புகள் வந்து அதிகமாயிடுச்சு அப்படின்னும் போது கெமிக்கல் முறைக்கு வந்து நம்ம போயாகணுங்க. கெமிக்கல் முறையில வந்து பாத்தீங்கன்னா மெட்டலாக்சில் பிளஸ் மேங்கோசப் கலந்த கலவை வந்து நல்ல எஃபெக்டிவா வந்து இருக்கும். 2 கிராம் 1 லிட்டர் தண்ணியில கலந்து சாயில் ட்ரென்ச்சிங்கா வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். மழை காலங்கள்ல சாயில் ட்ரென்ச்சிங் கொடுக்கும்போது இதனுடைய பாதிப்புகள் வந்து நமக்கு குறையுங்க. அறுவடை பண்றது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு பாத்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒவ்வொரு ரகத்துக்கும் 6 மாசத்துல இருந்து நமக்கு 9 மாசம் 12 மாசம் வரைக்கும் கூட அது மெச்சூரிட்டி டைம் வந்து வேரியேஷன் வருதுங்க. அதாவது ஃப்ளவரிங் ஸ்டார்ட் ஆகுறதுல இருந்து அறுவடை முடிகிற வரைக்கும் அந்த அளவுக்கு வந்து டைம் வேரியேஷன் வந்து இருக்குதுங்க. பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கிரீன் கலர்ல இருக்கக்கூடிய காய்கள் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டார்க் கிரீனா இருக்கும், அதுக்கப்புறம் வந்து லைட் கிரீனிஷ் டு எல்லோவா மாறும்போது நம்ம வந்து அது கலர் இண்டெக்ஸ் வச்சு நம்ம வந்து அறுவடை பண்ணிடலாங்க. ஒரு சில ரகங்கள் வந்து பாத்தீங்கன்னா பர்பிளா மாறுங்க, பர்பிள் டு மெரூன் கலரா மாறும். ஒரு சில இப்போ ரகங்கள் நம்ம சொன்ன மாதிரி ஹார்ஸ் வெரைட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா நமக்கு வந்து கிரீன் டு பர்பிள் கலர் வந்து மாறுங்க. அது மாதிரி அந்த கலர் இண்டெக்ஸை வச்சு நம்ம வந்து அறுவடை பண்ணலாங்க. இது வந்து ஒரு நமக்கு ஆவரேஜா பாத்தீங்கன்னா 100 பழங்கள்ல இருந்து நம்ம கிராஃப்ட்லயே வந்து பாத்தீங்கன்னா சார் நமக்கு 100 பழங்கள்ல இருந்து 500 பழங்கள் வரைக்குமே கிடைக்கும். 7 வருஷத்துக்கு மேற்பட்ட மரங்கள் எல்லாமே கிட்டத்தட்ட 500 பழங்கள் வரைக்குமே கூட கிடைக்குதுங்க. ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா நம்ம 10 வருடத்திற்கு மேற்பட்ட மரத்துல இருந்து ஒரு 400 காய்கள் வரைக்கும் குறையாம நமக்கு வந்து கிடைக்கும். அந்த அளவுக்கு வந்து இங்க வந்து ஈல்டு கிடைக்கும் சார். இவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த இந்த மரங்கள் வந்து அவகேடோ மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா சமவெளியில வந்து சிறப்பா சாகுபடி பண்ணலாம். சமவெளியில சாகுபடி பண்ணும்போது இன்னும் ஒரு சில சின்ன சின்ன தொழில்நுட்பம் சார் நம்ம வந்து அடாப்ட் பண்ணிக்கணும். ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா நம்ம சமவெளியில வந்து பல்வேறு சாயில் கண்டிஷன் இருக்கும். ரெண்டாவது வந்து பிஹெச் வந்து பாத்தீங்கன்னா 8க்கு மேல இருக்கும். நம்ம சமவெளியில வந்து பாத்தீங்கன்னா 8.5 கூட அது மாதிரி கூட இருக்கும். அது மாதிரியான கண்டிஷன்ல இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம அதனுடைய பிஹெச் அளவு வந்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு குறைக்கணும். அது பிஹெச் அளவை வந்து குறைக்கணும் அப்படின்னா இப்போ ஹில்ஸ்ல வந்து எந்த விதமான காலநிலை, எந்த விதமான தட்பவெப்பநிலை, எந்த விதமான மண்ணு இருக்கு அப்படிங்கிறத வந்து நம்ம ஜஸ்ட் இமேஜின் பண்ணிட்டு இப்போ அதுல வந்து பாத்தீங்கன்னா ஹியூமஸ் வந்து நமக்கு அதிகமா இருக்குங்க. ஹியூமஸ் அதிகமா இருக்கும், அசிடிக் சாயிலா இருக்கும். இப்போ வந்து அப்போ வந்து நம்ம வந்து ஹியூமஸை வந்து ஆட் பண்ணோம்னா அதாவது இலை மக்குகளை வந்து நம்ம வந்து ஆட் பண்ணும் போது நமக்கு வந்து அதனுடைய பிஹெச் வந்து நமக்கு குறையுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம கிட்ட இருக்கிற வெர்மி கம்போஸ்ட், நம்ம பிளைன்ஸ்ல இருக்கக்கூடிய வெர்மி கம்போஸ்ட் வந்து வெர்மி கம்போஸ்டினுடைய பிஹெச் வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலா தான் இருக்கும். அதாவது 6.5 டு 7.5 அந்த ரேஞ்சில் இருக்குங்க. அப்படி இருக்கும்போது அந்த வெர்மி கம்போஸ்டை நம்ம அதிகமா வந்து அது கூட சேர்த்துக்கும் போது நமக்கு பிஹெச் வந்து அந்த 8.5 இருக்கக்கூடிய பிஹெச் வந்து கிராஜுவலா அப்படி குறையுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா காயற்பித்து கம்போஸ்ட், டீகம்போஸ் ஆன காயற்பித்து வந்து பாத்தீங்கன்னா அது வந்து 3.5 ரேஞ்சில் இருக்குங்க. அந்த ரேஞ்சில் இருக்கும். அப்போ வந்து இது எல்லாத்தையும் வந்து சாயில் மிக்சரை வந்து இதை ஆட் பண்ணும் போது இந்த மூணுத்தையும் வந்து அதாவது வெர்மி கம்போஸ்டும் இலை மக்கு அது கூட வந்து பாத்தீங்கன்னா மக்கிய காயற்பித்து கம்போஸ்ட் இதை வந்து நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம வந்து அந்த செடிகள் நடவு பண்ணும்போது 2க்கு 2 குழி எடுக்கிறோம் இல்லைங்களா, அப்போ குழி எடுக்கும் போது நம்ம வந்து அதுல வந்து
இந்த மேல் மண்ணோட நல்லா மிக்ஸ் பண்ணி இதை நடவு செய்யும் போது நமக்கு ஆரம்பத்துல வந்து பிஹெச் வந்து கிட்டத்தட்ட நியூட்ரல் பிஹெச் பக்கம் வந்துரும் கண்டிப்பா. இதெல்லாம் சேர்க்கும் போது நியூட்ரல் பிஹெச் ஒரு 7.5 7 அந்த ரேஞ்சுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்துருங்க. அப்போ வரும்போது அதனுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்கும். ஆரம்பத்துல வளர்ச்சி நல்லா இருக்கும். ஒன்ஸ் வந்து அதனுடைய வேர்கள் எல்லாமே டெவலப் ஆயிடுச்சு, கொஞ்சம் இதாயிடுச்சுன்னா அந்த கிளைமேட்டுக்கும் அந்த சாயில் கண்டிஷனுக்கும் அடாப்ட் ஆகக்கூடிய தன்மை வந்து சீக்கிரமா வந்து அந்த செடிக்கு வந்து வந்துருதுங்க. இப்போ வாட்டர் லாக்டு கண்டிஷன் இருக்கு. அதாவது மழை பெஞ்சா நல்ல வளமான மண்ணா இருக்கும். ஆனா மழை பெஞ்சதுன்னா தண்ணி நிக்கக்கூடிய பாதிப்புகள் வந்திருக்கும். இப்போ அது மாதிரி இருக்கக்கூடிய கண்டிஷன்ல வந்து என்ன பண்ணணும் சார், இந்த நம்ம ஏற்கனவே சாண்டிலோம் சாயில்ல வந்து நல்லா வரும் அப்படின்னு சொல்லியிருக்கோம். அந்த சாண்டிலோம் சாயில்ல இந்த மிக்சர் கூட கலந்துக்கலாம். இந்த மிக்சர் கலந்து ஒரு 3 அடி 4 அடி உயரத்துக்கு வந்து நம்ம மண்ணு ஹீப் பண்ணிடணும். அப்படியே கொட்டி வச்சுட்டு எப்படி மண்ணு வந்து டிராக்டர்ல இருந்து கொட்டுவோமோ அது மாதிரி இந்த சாயில் மிக்சரை வந்து நம்ம கொட்டி வச்சுட்டு அந்த செடிக்கு எவ்வளவு தேவை நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். 50 சென்டிமீட்டர் ஆழம், 1.25 மீட்டர் அகலம், அதாவது 4 அடி, கிட்டத்தட்ட 4 அடி அகலம், 2 அடி ஆழம், அவ்வளவுதாங்க இதனுடைய முக்கியமான வேர்கள் வந்து படரக்கூடிய இதுங்க ஃபீடர் ரூட்ஸ் வந்து எடுக்கக்கூடிய இடம். அந்த ஏரியா வந்து பாதிக்கப்படாம நம்ம ஒரு 3 அடி ஹைட்ல நல்லா இது எல்லாத்தையும் இந்த சாயில் மிக்சர் எல்லாத்தையும் வந்து ஹீட் பண்ணி கொட்டி அதுல வந்து நம்ம நடவு பண்ணணும். கண்டிப்பா அது மாதிரி நடவு பண்ணும்போது வாட்டர் லாக்டு கண்டிஷன்ல தண்ணி தேங்காம நமக்கு வந்து செடிகள் வந்து பாதிக்கப்படாம நம்ம வந்து சுலபமா வந்து பாதுகாக்கலாம் சார். இது மாதிரி அதே மாதிரி பாத்தீங்கன்னா நடவு செய்யும் போது பாத்தீங்கன்னா கண்டிப்பா வந்து ஸ்டேக்கிங் வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம். ஸ்டேக்கிங் வந்து கண்டிப்பா கொடுக்கணும். அது மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் வெயில் காலமா இருந்ததுன்னா அதை வந்து ப்ரொடெக்ட் பண்றது நிழல் பார்த்து கிடைப்போம். ஹில்லி ஏரியால எல்லாம் பாத்தீங்கன்னா இன்டர் கிராப்பா போடுறாங்க. மிக்சடு கிராப்பா போடும்போது அதுக்கு வந்து நிழல் இருக்குங்க. பெரிய பெரிய மரங்களுடைய நிழல் வந்து அதுக்கு கொஞ்சம் கிடைக்கும் செடிக்கு. அதனால வந்து எந்த விதமான மார்டாலிட்டி வந்து குறைவா இருக்கும். ஆனா பிளைன்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அது மாதிரி வாய்ப்புகள் வந்து கம்மி. அதனால வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், இது மாதிரி தென்னை ஓலை, பனை ஓலை, இது மாதிரியான இதை வேஸ்டா இருக்கக்கூடிய ஓலைகளை வந்து எடுத்து அது இப்போ சைட்ல 2 சைடும் வச்சு அதை கட்டி நம்ம வந்து ப்ரொடெக்ட் பண்ணணும் சார். இது வந்து கிராஃப்ட்டுங்க. இது வந்து கிராஃப்ட் நடவு பண்ண செடிகள். ஒட்டு செடிகள் வந்து நடவு பண்ணது கிட்டத்தட்ட ஒரு வருட வயதுடைய செடிகள். இது வந்து அதை நடவு பண்ணி இப்போ அடுத்த 6 மாசத்துலயே வந்து பூ வந்து எமர்ஜ் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. அது மாதிரியான செடிகள், அதாவது நன்கு வளர்ந்த செடிகள். பையிலே வந்து பாத்தீங்கன்னா இப்ப கமர்ஷியல் நர்சரியில பாத்தீங்கன்னா 5 கிலோ பை, 10 கிலோ பை அது மாதிரி நடவு இது பண்ணுவாங்க. அது மாதிரி இது வந்து கிட்டத்தட்ட இது 5 கிலோ பையங்க. கிட்டத்தட்ட ஒரு வருஷம் 1.25 வயசுடைய செடி. அதை கொண்டு வந்து நடவு பண்ணது. அது இம்மிடியட்டா ஃப்ளவரிங் வந்து அடுத்த 6 மாசத்துலயே வந்து ஃப்ளவரிங் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது மாதிரி கிராஃப்ட் நடும்போது குயிக்கஸ் இது மாதிரி கிராஃப்ட்டுங்க நடவு செய்யும் போது இது மாதிரி கிராஃப்ட்டுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து மென்தண்டு ஒட்டு முறையில ஒட்டு கட்டின செடிகள். அதாவது வேர் செடிகள் வந்து 2ல இருந்து 3 மாதம் வயதுடைய வேர் செடிகள்ல வந்து நம்ம அந்த தாய் குச்சிகள் மேல இருக்கிறது வந்து தாய் குச்சிகளுங்க. அந்த தாய் குச்சிகளை வந்து கலெக்ட் பண்ணி நம்ம கொண்டு வந்து அதுல ஒட்டு கட்டி இருக்கோம். அது ஒட்டு கட்டி அதுல இருந்து வந்த செடிகள் இது. இது வந்து பிளான்டிங் சிஸ்டம் வந்து இது பாத்தீங்கன்னா ஹீப் பண்ணி நடவு பண்ணதுங்க. கீழே பாருங்க, தரைக்கும் இதுக்கும் கிட்டத்தட்ட 1.5 அடி ஹைட்டுக்கு மேல டிஸ்டன்ஸ் இருக்குதுங்க. அதாவது அந்த மண் குவியல் போட்டு அந்த குவியல் மேல இந்த நம்ம சாயில் மிக்சர் சொன்னோம் இல்லைங்களா, அந்த சாயில் மிக்சரை வந்து போட்டு 1 அடி 1.5 அடி 2 அடி உயரத்துக்கு சாயில் மிக்சரை போட்டு அது மேல செடி வந்து நடவு பண்ணதுங்க. அது மாதிரியான சிஸ்டம். இது எல்லாமே பிளைன்ஸ்ல நடவு பண்ணது. ஏரியா வந்து மன்னார்பாளையம், சேலம் மாவட்டம் மன்னார்பாளையத்துல வந்த இதுங்க. இப்போ ஃப்ளோரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது 3வது வருஷம் ஒட்டு செடி தான் நடவு பண்ணதுங்க. இது 3வது வருஷம். இப்போ ஃப்ளோரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது வந்து பாத்தீங்கன்னா கல்வராயன் ஹில்ஸ்ல வந்து நடவு பண்ண செடிகள். இப்போ வந்து இது எல்லாமே எல்லா ரகங்களும் பண்ணியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஹார்ஸ் வெரைட்டி, அர்கா சுப்ரீம், அர்கா ரவி, இது மாதிரி அதே மாதிரி கிரீன் டைப்பு, பர்பிள் டைப்பு எல்லாமே வந்து நடவு பண்ணியிருக்காங்க. பாருங்க, இதுவும் ஃப்ளோரிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்குங்க. இந்த ஃப்ளோரிங்ல வந்து பாத்தீங்கன்னா 2 டைப் இருக்குங்க. ஒன்னு வந்து டிட்டர்மினேட் டைப்பு, 2வது இன்டிட்டர்மினேட் டைப் அப்படின்ட்டு 2 வகையான இது இருக்குங்க. ஒரு டைப் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதாவது
இது மாதிரி வெறும் கம்ப்ளீட்டா வந்து அதனுடைய வெஜிடேட்டிவ் சூட்ல இருந்து அது ஸ்டார்ட் ஆகும் போது டிட்டர்மினேட் டைப் வந்து பாத்தீங்கன்னா இது மாதிரிங்க. அதாவது இது வந்து டிட்டர்மினேட் டைப். அதாவது வெஜிடேட்டிவ் சூட் முடியிற இடத்துல இருந்து ஃப்ளோரிங் ஸ்டார்ட் ஆகும். ஸ்டார்ட் ஆயிட்டு திரும்ப ஃப்ளோர்லயே முடியும். பூலயே வந்து முடியும். இது வந்து பாத்தீங்கன்னா டிட்டர்மினேட் டைப் ஆஃப் ஃப்ளோரிங். அதே மாதிரி இன்டிட்டர்மினேட் டைப் வந்து இருக்குங்க. எப்படின்னா அது ஃபர்ஸ்ட் என்ன ஆகும், வெஜிடேட்டிவ் சூட் இருக்கும், அப்புறம் பூ வருங்க, அதுக்கு அடுத்தது வந்து திரும்ப வந்து இலை வரும், அப்புறம் பூ வரும். இது மாதிரியான தன்மையும் வந்து இருக்குங்க. இது வந்து கிட்டத்தட்ட 2 வருஷம் 1.5 வருஷம் வயசுடைய செடிகள், 1.5 to 2 வருஷத்துக்குள்ளதாங்க இந்த செடிகள் வந்து ஆகுது ஏஜ். 2 பேட்சா நடவு பண்ணியிருக்காங்க. இப்போ பூ ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. கிராஃப்ட் எல்லாமே வந்து இது அப்ரோச் கிராஃப்ட்டுங்க, சாஃப்ட்வுட் கிராஃப்ட்டுங்க. சாஃப்ட்வுட் கிராஃப்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நர்சரியிலேயே வந்து கிட்டத்தட்ட 1 வருஷம் 1.25 வருஷம் வந்து வச்சிருந்து அதுக்கப்புறம் வந்து நடவு பண்ண செடிகள். பாருங்க இது மாதிரி நம்ம எப்படி வந்து ஒரு மானாவாரியில வந்து சாகுபடி பண்ணுவோமோ அதே மாதிரிதான் நம்ம வந்து சாகுபடி பண்றோம். தண்ணி வந்து பெரிய லெவலுக்கு தேவையில்லைங்க. கீழே வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த கொள்ளு பயிர் தான் போட்டிருக்கிறோம். கீழே போட்டு விட்டு நடவு பண்ணி இருக்குதுங்க. நல்ல அருமையான குரோத்துங்க. இப்போ பூவும் பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சுங்க. 2வது வருஷத்துலயே பூ பிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்துல வந்து நல்லா ப்ரொடெக்ட் பண்ணணுங்க. அதுதான் நம்ம இப்ப சொன்னோம் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஸ்டேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஒடிஞ்சு விழாம கொஞ்சம் நீட்டா வரணுங்க. அது வரைக்கும் எதுவும் அதுல டச் பண்ண தேவையில்லைங்க. ப்ரூனிங்கோ மத்த சிவியர் ப்ரூனிங்கோ ட்ரைனிங்கோ அதெல்லாம் எதுவுமே வந்து மேங்கோ மாதிரி அந்த அளவுக்கு தேவையில்லைங்க. அதுவா வந்து வருங்க. நம்ம ஆர்கானிக் மென்யூர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. பாருங்க இது மாதிரி அந்த ஃபீடர் ரூட் இருக்கக்கூடிய ஏரியாவில் நம்ம அதிகமா வந்து ஆர்கானிக் மென்யூர்ஸ் வந்து நம்ம கொடுக்கணுங்க. அந்த மாதிரி கொடுக்கும்போது தான் அந்த நோய் எதிர்ப்பு தன்மை வந்து அது செடியை பார்க்கும்போதே அதனுடைய growth பாருங்க தெரியுது பாருங்க. டார்க் கிரீன் கலர்ல அந்த அளவுக்கு வந்து அஹ், நல்ல growth ஆக்டிவா வந்து வளர்ந்துட்டு இருக்கு. இது மாதிரி ஒரு ஹெல்த்தியான கண்டிஷன்ல வளரணும். இதுக்கு எந்த விதமான நிழலோ பார்ஷியல் ஷேடோ எதுவுமே வந்து கிடையாதுங்க. ஓப்பன் இதுல தான் இருக்குது. இது மாதிரி ஆரம்பத்துல நடவு செய்யும் போது அந்த ப்ரொடெக்ஷன் வந்து கொடுக்கணுங்க. நம்ம இந்த அளவுக்கு ஷேட் நெட்டு கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லைங்க. நம்ம சாதாரணமா நம்ம ஓலைகள் தென்னை ஓலை வேஸ்ட் ஆகாம தோட்டத்துல இருக்கக்கூடிய ஓலைகளை கூட நம்ம இது மாதிரி கட்டி ப்ரொடெக்ட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து பிளைன்ஸ்ல நடவு செய்யும் போது கண்டிப்பா ப்ரொடெக்ட் பண்ணணுங்க. ப்ரொடெக்ட் பண்ணலைன்னா சன் ஸ்கார்ச்சிங் வந்து வரும். ஏன்னா நம்ம தண்ணியில வந்து பாத்தீங்கன்னா டிடிஎஸ் வந்து அதிகமா இருக்கும். ஆஹ் அதனால வந்து ஈஸியா வந்து அது அஃபெக்ட் ஆகுங்க. இலைகள் வந்து ஸ்கார்ச்சிங் வந்து நிறைய பாதிக்கப்படும். டைரக்ட் சன்லைட்னாலையும் நிறைய பாதிக்கப்படுங்க. அதனால இது மாதிரி ப்ரொடெக்ட் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இது ஆரம்பத்துல ஸ்டேக்கிங் வந்து ரொம்ப ரொம்ப அவசியம். இந்த அளவுக்கு நடவு பண்ண செடிகள் தான் இப்போ நம்ம 1.5 வருடத்துல பார்த்த அந்த பெரிய செடிகள் வந்து இது மாதிரி சின்ன செடிகளா நடவு பண்ண செடிகள் தான். சாஃப்ட்வுட் கிராஃப்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா நம்ம லட்சக்கணக்கான செடிகளை வந்து நர்சரியிலேயே வச்சு நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிடலாம். ஜஸ்ட் விதை போடுறோம். விதை வந்து பாத்தீங்கன்னா இதனுடைய வயபிலிட்டி வந்து கொஞ்சம் கம்மிங்க. நம்ம வந்து கலெக்ட் பண்ணிட்டு இம்மிடியட்டா வந்து நம்ம நடவு பண்ணிடணும். ரொம்ப அதிக நாள் வந்து நம்ம வச்சுக்க முடியாதுங்க. நர்சரி இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குயிக்கா வந்து நடவு பண்ணிடணும். இதனுடைய வயபிலிட்டி வந்து ரொம்ப ரொம்ப கம்மின்றதுனால நம்ம வந்து இம்மிடியட்டா வந்து நடவு பண்றது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதாவது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு அதிகபட்சம் ஒரு 2 வாரம் 3 வாரத்துக்கு மேல அந்த விதைகள் வந்து தாங்காதுங்க. அதனால வந்து இம்மிடியட்டா அறுவடை பண்றோம். பழங்கள் வந்து நல்ல பழுத்த பழங்கள், மெச்சூர்டான பழங்களை வந்து கட் பண்ணி எடுத்து அதுல இருக்கக்கூடிய ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய இதுல வந்து மேல வந்து ஒரு கோட்டிங் மாதிரி இருக்குங்க. அதை வந்து எடுத்துட்டு அதை வந்து நடவு பண்ணிடலாம். இது எல்லாமே இப்போ இந்த வருடம் வந்த காய்கள். அதாவது இப்போ பிளைன்ஸ்ல வந்து இப்போ பனமரத்துப்பட்டி ஏரியா, சேலம் மாவட்டம் பனமரத்துப்பட்டி ஏரியால நடவு பண்ண விவசாயிங்க, துரை அப்படின்ட்டு துரைமுருகன்ட்டு விவசாயிங்க. அந்த துரை அவருடைய தோட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா இப்ப நல்ல ஃப்ளோரிங். 2 மரங்கள் வச்சிருந்தாரு ஃபர்ஸ்ட். நல்ல ஃப்ளோரிங். இப்போ வந்து அது காய்கள் வந்து இப்போ செட் ஆக ஆரம்பிச்சிருச்சுங்க. காய்கள் செட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நிறைய அது இப்போ நல்ல சக்சஸ் வந்த உடனே இப்போ வந்து நிறைய நடவு பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. இப்போ அவரை பார்த்து இப்போ மற்ற விவசாயிகளும் வந்து ஃபுல்லா நடவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. பாருங்க இப்போ இது இன்னைக்கு இருக்கக்கூடிய காய்ங்க. இப்போ செட் ஆகிருக்கிற காய்.
காய் செட் ஆகும் போது நம்ம பிளைன்ஸை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணுங்க, ஒரு சில நம்ம ஆர்கானிக் முறையை வந்து நம்ம அடாப்ட் பண்ணணும். அதாவது நம்ம அஹ், தேங்காய் தேங்காய் நல்ல கொப்பரை தேங்காய் வந்து கொப்பரை தேங்காய்னா நல்ல முத்துன தேங்காய் வந்து எடுத்துக்கிட்டுங்க. ஒரு 2 மரங்கள் இருக்குன்னா ஒரு மரத்துக்கு ஒரு தேங்காய் அளவுக்கு நம்ம வந்து எடுத்துக்கிட்டு, அது கூட வந்து தேங்காய் நல்லா அரைச்சி சாணி பால்ல ஊற வச்சு 1 நாள் 2 நாள் வச்சிருந்து கொஞ்சம் லைட்டா நொதிக்க விட்டு, அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு 20 லிட்டர் தண்ணியில வந்து கலந்து அந்த வேர் பகுதியில வந்து ஊத்துறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அந்த வேர் பகுதியில ஊத்தும் போது அதனுடைய காய் பிடிப்பு தன்மை வந்து அதிகரிக்குதுங்க. அதே மாதிரி இதே கரைசல தெளிச்சியும் விடலாம். அதாவது 1 லிட்டர் தண்ணிக்கு 30 மில்லி 30 லிருந்து 40 மில்லி அளவுக்கு போட்டு இதை வந்து தெளிச்சியும் விடலாம். இது என்ன ரீசன்னா இதுல சாணிப்பால்ல இருக்கக்கூடிய சத்துக்கள், அதே மாதிரி தேங்காயில இருக்கக்கூடிய அந்த சைட்டோகைனின் இது எல்லாமே வந்து நல்ல காய்பிடிப்பு திறனை கொடுக்குதுங்க. அதே மாதிரி இந்த வேருக்கு கொடுக்கும்போது கொஞ்சம் குளுகுளுப்பான ஒரு வெப்ப தட்பவெப்ப நிலையை வந்து அந்த இடத்துல ஏற்படுத்தி மைக்ரோ கிளைமேட்டை வந்து அது கொஞ்சம் மாத்தி கொடுக்குதுங்க. அது மாத்தி கொடுக்கும்போது நமக்கு அந்த காய்பிடிப்பு திறனும் அதிகரிக்குதுங்க. இது வந்து ஐஐஹெச்ஆர் பெங்களூருல அடர் நடவுல போட்டிருக்கிற வெரைட்டிங்க, அர்க்கா சுப்ரீம் வெரைட்டி. இது வந்து பாத்தீங்கன்னா 15 அடிக்கு ஒரு செடி வந்து நடவு பண்ணியிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா ட்ரிப் இரிகேஷன் போட்டு அது மேல வந்து மல்ச்சிங் சீட்டை வந்து போட்டு விட்டுங்க அவக்கடா வந்து நடவு பண்ணியிருக்காங்க. இது எல்லாமே சாஃப்ட்வுட் கிராஃப்ட் தாங்க. எல்லாமே சாஃப்ட்வுட் கிராஃப்ட் பாருங்க. அந்த அளவுக்கு காய்கள் வந்து பிஞ்சுகள் அந்த அளவுக்கு வந்து வந்திருக்கு பாருங்க. எல்லா மரங்களும் வந்து காய்ச்சிருக்கு. இது கிட்டத்தட்ட 4 வருஷம் ஆன மரங்கள் தாங்க. 3 4 வருஷம் ஆன மரங்கள் தான். ஆனா நல்லா காய்க்க ஆரம்பிச்சிருச்சு சார். அடர்நடவு முறையில இது வந்து பண்ணியிருக்காங்க. அடர்நடவு முறையில நம்ம 5 மீட்டருக்கு ஒரு செடி வந்து போடுறோம் சார். அது வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து 400 செடிகள் வரைக்கும். இப்போ மேங்கோ எப்படி ஹெச்டிபி ஐடென்டிட்டி பிளான்டிங் பண்றோமோ அதே மாதிரி நமக்கு கிட்டத்தட்ட 400 மரங்கள் வந்து ஒரு ஹெக்டருக்கு வந்து வைக்கலாம். நன்றி டாக்டர் குமரவேல், உங்கள் தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை அவகேடோ கல்டிவேஷன் இன் தி பிளெயின்ஸ், அதாவது சமவெளியில் வெண்ணெய் பழம் சாகுபடி தொடர்பான தகவல்கள் வழங்க கேட்டோம். தற்போது கேள்வி நேரம் ஆரம்பமாகிறது. முதலில் நமது குழுவின் மூத்த உறுப்பினர் திரு ஹியூபர்ட் அவர்களை பேச அழைக்கிறேன். ஹியூபர்ட் சார், இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். ரொம்ப அருமையா இருந்தது. அந்த பழம் ரொம்ப டேஸ்டி. ஆக்சுவலா நான் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஃப்ரூட்னா அந்த அவகாடோ ஜூஸ். அந்த மில்க்ல ஷேக் பண்ணி ரொம்ப நல்லா இருக்கும். இது மட்டும்தான் நம்ம இங்க சாப்பிடுறோம். பட் வேற அப்ராட்ல பாத்தீங்கன்னா அது வந்து ஒரு சாலட், அவகாடோ சாலட், அவகாடோ பேஸ்ட் முகத்துல அந்த அழகுக்கு யூஸ் பண்ணுவாங்க. நிறைய நிறைய இருக்கு சார். ஆனா இன்னும் அது வந்து இங்க ஒன்றும் பிரபலியம் ஆகல. ஒரு செலக்டட் அந்த டூ எலைட்டா. ரெண்டாவது அந்த வாங்கக்கூடிய அளவும் கொஞ்சம் அதிகமான விலை. அது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆப்பிள் வாங்கணுமா, இது வாங்கினா ஆப்பிள் தான் முதல்ல ப்ரிப்பேர் பண்றாங்க. இது கொஞ்சம் கொஞ்சமா இது தட் ஷுட் கோ. அப்பதான் இதனுடைய இது பிரபல்யம் ஆகும். அப்கோர்ஸ் இப்ப இருக்கிறதே நல்லா இது பண்றாங்க. பல வகைகள் இருக்கு. as you rightly said, அமெரிக்கா, பிரேசில் இங்கெல்லாம் வந்து ரொம்ப ஃபேமஸ் இது சார். ஆனா இதுல சில ரிஸ்க்கும் இருக்கு சார். அதாவது பிரெக்னன்சி அண்ட் பிரெஸ்ட் ஃபீடிங் டைம்ல இதை ரெக்கமெண்ட் பண்றாங்க. அட் த சேம் டைம் கொஞ்சம் இப்போ காஷியஸாவும் இருக்கிறாங்க. இது ஒண்ணு இருக்கு. அடுத்தது வந்து இதுல ஒரு வகையான ஒரு என்சைம் இருக்கு. அது வந்து பிளட் கிளாட்டிங். எக்ஸசிவா சாப்பிட்டா பிளட் கிளாட்டிங் அண்ட் ரிவர்ஸ் பிளட் கிளாட்டிங் கூட நடக்கலாம்ன்றாங்க. உங்களுடைய வியூ சார். சார் வணக்கம் சார். இப்போ எதுவுமே வந்து ஏன்னா இதுல ஃபேட்டு வந்து அதிகமா இருக்கு சார். அது எவன் அது வந்து குட் கொலஸ்ட்ராலா இருந்தா கூட நமக்கு வந்து பாத்தீங்கன்னா அது டைஜஷன் ஆகிறதுக்கு வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லைங்களா? அதனால ஒருவேளை வந்து அந்த பிரெக்னன்சியா இருக்கும்போது அவங்களுக்கு வந்து ஒரு அனீசியா அந்த வேற ஏதாவது ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றதுனால வந்து அவாய்ட் பண்ணலாம் சார். மற்றபடி ஃபேட் அதிகமா இருக்கு சார். கிட்டத்தட்ட 28% வந்து இதுல இருக்கிறதுனால இந்த குட் ஃபேட் தான். அதுல ஹார்ட்டுக்கு வந்து ரொம்ப நல்லது, எல்லாமே ஓகேங்க. பட் இருந்தா கூட நமக்கு ஒரு நேரம் இப்போ காலையில சாப்பிட்டோம்னா மதியம் பசிக்கவே பசிக்காதுங்க. திரும்ப 4 மணி 5 மணிக்கு தான் வந்து பசிக்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு வந்து நமக்கு அந்த ஒரு வயிறு வந்து அந்த நிறைஞ்ச ஒரு தண்ணீரை வந்து இருக்கும் சார். அதனால வந்து கண்டிப்பா வந்து அதிகமா வந்து எடுத்துக்கக்கூடிய இது வந்து தேவைப்படாதுங்க சார். அதனால இந்த பிரெக்னன்சி பீரியட்ல வந்து கண்டிப்பா வந்து அதை அவாய்ட் பண்ணுவாங்க சார்.
பட் இன்னும் சயின்டிபிக்கா நமக்கு எதுவும் தெரியுதுங்க சார். சார் இன்ஃபர்மேஷன் சொல்றீங்க சார், அதை ஆட் பண்ணிக்கலாம் சார். நன்றி நன்றி சார், நன்றி 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 நன்றி. நன்றி. நிகழ்ச்சியில் கலந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி ஹியூபர்ட் சார். அடுத்ததாக திரு தினகர் பாபு அவர்களை பேச அழைக்கிறேன். சார் இதோடைய மருத்துவ குணங்கள் என்ன சார் இருக்கு? சார் அதாவது நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லைங்களா, அதாவது இது வந்து இப்போ உடல் எடை வந்து அதிகமா இருக்குது அப்படின்னும் போது அந்த டயட் மெயின்டைன் பண்றோம் இல்லைங்களா, அந்த டயட் மெயின்டைன் பண்ணும்போது அது வந்து இது வந்து அவகேடோ வந்து சாப்பிடலாங்க, ரொம்ப நல்லது. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதுல இருக்கக்கூடிய கொலஸ்ட்ரால் வந்து குட் கொலஸ்ட்ராலுங்க. அதே மாதிரி ஹார்ட்டுக்கு வந்து குட் கொலஸ்ட்ரால்ன்றதுனால இதய நோயாளிகள் வந்து சாப்பிடலாம், ரொம்ப நல்லது அப்படின்ற மாதிரி பிரிஸ்கிரைப் பண்றாங்க சார். அதே மாதிரி இதை தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது நீரிழிவு நோயினுடைய பாதிப்புகளும் வந்து குறையும்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஜீரண சக்தியை வந்து அதிகப்படுத்தும் தன்மை வந்து இதுக்கு அதிகமா இருக்குதுங்க. அதே மாதிரி நம்ம மூளையினுடைய செயல்திறனை வந்து அதிகப்படுத்தக்கூடிய தன்மையும் இருக்குதுங்க. அதே மாதிரி கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இது சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப கண்ணுக்கு வந்து ரொம்ப நல்லதுங்க. இதுதான் அதனுடைய மெடிசினல். எண்ணெய் சத்து சொல்லியிருந்தீங்க சார், எண்ணெய் சத்து எப்படி பிரிக்கிறாங்க? கொட்டையில இருந்துங்களா? அந்த அந்த இதுல இருந்துங்க, விதையில இருந்து எடுக்கிறாங்க, அந்த பட்டர்ல இருந்தும் எடுக்கிறாங்க சார். சரி சார், இன்னும் செமி ஸ்ப்ரெட்டிங் சொல்லியிருந்தீங்களே, செமி ஸ்ப்ரெட்டிங்னா என்ன சார் அர்த்தம்? அதாவது இப்போ செமி ஸ்ப்ரெட்டிங் அப்படின்னும் போது நமக்கு அப்படியே பிரான்ச்சஸ் எல்லாமே லோயர் பிரான்ச்சஸ் அப்படியே இப்படி கீழே வளைஞ்சிரும், இப்படி வளைஞ்சு இதா இருக்குங்க. இப்ப தென்னை எப்படி அந்த ஓலை வந்து மேல இப்படி நிக்கிற ஓலைகளுக்கும் இப்படி கீழே தொங்குற ஓலைகளுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா. தொங்குற ஓலைகள் வந்து நம்ம வந்து ஸ்ப்ரெட்டிங் நல்லா இப்படி கீழே வளைஞ்சு போகக்கூடிய தன்மை, அது வந்து ஸ்ப்ரெட்டிங் அப்படிங்கிறோம். செமி ஸ்ப்ரெட்னா ஓரளவுக்கு நம்ம சைடு பிரான்ச்சஸ் வந்து மீடியமா வரும், அப்ரைட்டா போகக்கூடிய ஒரு ஷேப்புங்க, அது வந்து செமி ஸ்ப்ரெட் அப்படின்னு. கீழே வந்து வரக்கூடியது ஸ்ப்ரெட்டிங் கேஸ். சராசரி கிலோ என்ன சார் ரேட்டு போகுது? அதாவது இது வந்து சீசனை பொறுத்ததுங்க. அன்சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா 250 இருந்து 300 ரூபா வரைக்கும் கூட கிடைக்குதுங்க ரேட்டு. சீசன் டைம்ல பாத்தீங்கன்னா 50 ரூபா, 60 ரூபா, 100 ரூபா அந்த ரேஞ்சுக்கு ஆவரேஜ் வந்து போயிட்டு இருக்கு. ஹோல்சேல் மார்க்கெட் நான் சொல்றேன். இது வயது என்ன சார் இருக்கும் அதிகபட்சம்? இப்போ அதிகபட்சம் இப்ப நம்ம கிராஃப்ட் வந்து நடவு பண்ணோம்னா நமக்கு 2வது 3வது வருஷத்துல இருந்து காய்க்க ஆரம்பிக்குங்க. அப்போ இருந்து கமர்ஷியலா வந்து ஒரு 20ல இருந்து 25 வருடங்கள் வரைக்கும் தான் கிராஃப்ட் வந்து நமக்கு கரெக்டா இருக்குங்க. ஆனா கொட்டைகள் வந்து விதைகள் மூலமாக நம்ம வந்து நடவு பண்ணக்கூடிய மரங்கள் வந்து பாத்தீங்கன்னா 35-40 வருடங்கள் வரைக்கும் கூட காய்க்குதுங்க. நல்ல இப்ப கொடைக்கானல் ஏரியா பாத்தீங்கன்னா தாண்டிக்குடி, தடியங்குடி இங்கெல்லாம் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு 40 வருஷம் 50 வருஷம் ஆன மரங்கள் கூட இருக்குதுங்க. கிட்டத்தட்ட யூக்கலிப்டஸ் மரம் மாதிரி அந்த அளவுக்கு ஹைட் கூட இருக்குதுங்க. ஒரு 35-40 அடி இருக்கக்கூடிய மரங்கள் கூட இன்னும் இருக்குதுங்க. நிழல தாங்கி வருமா சார்? எதுங்க? நிழல் தாங்கி வருமா சார்? வெயில் வேணுங்க, வெயில் வேணும் இதுக்கு. கண்டிப்பா வந்து நம்ம பிளைன்ஸ்ல சாகுபடி பண்றோம், வெயில் இருந்ததுன்னா நல்லது. குறைஞ்சது வந்து ஒரு 6 மணி நேரத்துல இருந்து ஒரு 8 மணி நேரம் நமக்கு டைரக்ட் சன்லைட் வந்து கிடைக்கிற மாதிரி இருந்ததுன்னா இது மாதிரியான மரங்களுக்கு வந்து நல்லது. பார்ஷியல் ஷேட்ல வருங்க, அதுக்காக வராம இல்லைங்க. பார்ஷியல் ஷேடுல வரும். அதாவது நான் சொன்ன மாதிரி ஒரு 6 மணி நேரமாவது அதுக்கு வெயில் பண்ணணும்னு வச்சுக்கோங்க. அந்த மாதிரி பட்டாதான் கொஞ்சம் நல்லா வரும். ஐயா தென்னையில் இன்டர்கிராப்பா கொண்டு வரலாங்களா ஐயா? தென்னை மரத்துல கொண்டு வரலாங்க. ஒரு 30 பழைய மெத்தட்ல வந்து நம்ம 30 அடிக்கு நடுவோம் இல்லைங்களா தென்னைய, அது மாதிரி 25 அடியில் நட்டி இருக்காங்க. 25 அடியில் நட்டி இருக்கும். நடலாங்க. நடுவுல ஒவ்வொரு மரங்கள் வந்து நடலாம், இன்டர்கிராப் நடலாம். எவ்வளவு வளர்த்தீங்க ஒவ்வொரு பெரிய மரங்க? அதாவது பாத்தீங்கன்னா கிராஃப்டா வச்சீங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் வந்து ஒரு 20 அடி ஹைட்டு வளருங்க. 20 அடி. இப்ப விதை போட்டு வளரக்கூடிய மரங்கள் வந்து நம்ம முன்ன சொன்ன மாதிரி 30 அடி 35 அடி ஹைட்டு கூட போகுங்க. நம்ம கவாத்து பண்ணிக்கலாம். அது கவாத்து பண்ணா திருப்பி வரக்கூடிய மரங்கள் தான் இது எல்லாமே. ஒன்றும் மற்ற இது மாதிரி அப்படியே பட்டு போறது கிடையாதுங்க. ஹைட்டு பர்டிகுலர் ஹைட்டு போகுது, நமக்கு ஸ்ப்ரெட் வந்து சைட்ல வந்து இடிக்குது, பிரச்சனை வருதுன்னா சைட்ல வெட்டி மேலேயே வந்து வெட்டி விட்டோம்னா அது திரும்ப தங்கிடும். 10 அடி 15 அடியிலே நிறுத்திக்கலாம். எந்த வகையான மண்ணில் இதை பயிரிடலாம்ங்க? அதாங்க, தண்ணி தேங்க கூடாதுங்க. தண்ணீர் மட்டும் தேங்கவே கூடாது. எந்த வகையான மண்ணுல இருந்தாலும் நீங்க வந்து இப்போ இருக்கிற தொழில்நுட்பத்துல நமக்கு வந்து சாத்தியம். அதாவது எப்படின்னா நான் சொன்னேன் இல்லைங்களா, இப்போ வந்து அதிகமா வந்து களிமண் இருக்கும்போது அதனுடைய பிஹெச் வந்து பாத்தீங்கன்னா 8.5 மேல இருக்கும். அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணணும், வண்டல் கலந்த செம்மண், அது கூட வந்து பிஹெச் குறைக்கிறதுக்கு மண்புழு உரம்
மண்புழு உரத்து கூட தென்னை நார் கழிவு இது எல்லாத்தையும் வந்து கலந்து, இலை மக்கு இது எல்லாத்தையும் கலந்து அந்த கலந்த கலவையை வந்து நம்ம குழிகள்ல போட்டு, இது வந்து தண்ணி தேங்காத இடத்துக்கு நான் சொல்றது, குழிகள்ல போட்டு சமமா நடவு பண்ணலாம். நடவு பண்ணோம்னா இதனுடைய வேர்கள் வந்து பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர் ஆழம். அந்த ஃபீடர் ரூட்ஸ் சாப்பாடு எடுத்துக்கக்கூடிய அந்த ரூட் சிஸ்டம் வந்து பாத்தீங்கன்னா 50 சென்டிமீட்டர், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 2 அடி ஆழம், ஒரு 4 அடி அகலம் வரைக்கும் நல்லா கொஞ்சம் ஆக்டிவா ரூட்ஸ் வந்து இருக்குங்க. அந்த ரூட்ஸ் வந்து ஆக்டிவ் ரூட்ஸுக்கு வந்து நம்ம தேவையான அது வளரக்கூடிய சாதகமான சூழ்நிலையை நம்ம மண்ணுல வந்து மாத்தி கொடுக்கும்போது அது அப்படியே அதை எடுத்துக்கிட்டு வளர்ந்துட்டு இருக்கும். அப்போ வளர்ந்து அதை வந்து அந்த அக்ளமெட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அந்த லோக்கல் சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை வந்து தகவமைச்சு கொள்றது. அந்த ஒரு சிஸ்டம் வந்து அந்த பிளான்ட் வந்து தனக்கு தானே வந்து செஞ்சுக்குங்க. அது மாதிரி செஞ்சுக்கிச்சுன்னா அது அப்புறம் வளர ஆரம்பிச்சு நம்ம மண் கண்டிஷனுக்கு அதை வந்து போயிட்டு அடாப்ட் ஆகி விதை போட்டு வர்ற கண்ணு நம்ம ஏற்கனவே சொன்ன 5 to 7 வருஷம் ஆயிடும் அது வந்து வர்றதுக்கு அப்படின்ட்டு. பெட்டர் வந்து பாத்தீங்கன்னா இது கூட இன்னும் ஒரு இது செல்ஃப் பாலினேஷன் வெரைட்டி தாங்க. இருந்தாலும் வந்து 2-3 மரங்கள் வந்து நடுறது வந்து ரொம்ப நல்லதுங்க. இதனுடைய செடிகள் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இதுலயே கிடைக்குதுங்க. இப்ப ஏற்காட்டுலன்னா வந்து அரசு தோட்டக்கலை பண்ணைகள்ல வந்து கிடைக்குதுங்க. அதே மாதிரி கல்லாறு, பர்லியாறு இது மாதிரி அரசு தோட்டக்கலை பண்ணைகள்ல வந்து கிடைக்குதுங்க. பிரைவேட் நர்சரியில நிறைய இப்போ கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. என்ன காஸ்டிங்க வருது? காஸ்ட் வந்து செடியினுடைய வளர்ச்சி பொறுத்துங்க. அதே மாதிரி இப்போ IIHRல பாத்தீங்கன்னா அது மாதிரி வைங்க. அது மாதிரி அந்த ரகங்கள் வந்து இப்போ நம்ம கிடைக்குங்களா? தடியங்குடிசை 1 அது மாதிரி அந்த ரகங்கள், அதே மாதிரி அர்க்கா சுப்ரீம் இது மாதிரி பாத்தீங்கன்னா அது மாதிரி இருக்கக்கூடிய நம்ம இன்ஸ்டியூட்ல இருந்து வாங்கி நடுறது ரகங்கள் வந்து கரெக்டா இருக்கும். அது மாதிரி இது வந்து இடத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி நடலாம். வளர்ச்சிக்கு தகுந்த மாதிரி 100 ரூபாயிலிருந்து 500 ரூபாய் வரைக்கும் இருக்குது. ஏன் மார்க்கெட்டிங்ல நல்லா இருக்குங்களா? நான் கேட்டேன். மார்க்கெட்டிங் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. அதாவது பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இது மாதிரி வரக்கூடிய ஆல்ரெடி இருக்குங்க. அதாவது பாத்தீங்கன்னா கை மேலேயே மார்க்கெட் இருக்கு. இப்ப எல்லா கிட்டத்தட்ட பழமுதிர் சோலைகள் எல்லாமே வந்து வெண்ணெய் பழம் இல்லாத பழமுதிர் சோலை கிடையாதுங்க. அதே மாதிரி பிரைவேட் மற்ற ரீட்டைல் ஷாப்பு எல்லா இடங்கள்லயுமே வந்து பாத்தீங்கன்னா இருக்குதுங்க. யாராவது நம்ம இப்போ சாகுபடி பண்றோம்னா நமக்கு ஈல்டு வர ஆரம்பிக்குதுன்னா ஃப்ளோரிங் ஃப்ரூட் டெவலப் ஆகும்போதே நம்ம வந்து முன்னாடி அப்ரோச் பண்ணி இது மாதிரி வந்து வருதுங்க, நான் கொடுக்குறேன் உங்களுக்கு இப்போ 4-5 மாசம் கண்டினியூஸா வந்து நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி ஒரு டைப் வச்சுக்கிட்டு நம்ம வந்து கொடுக்கலாங்க. டிமாண்ட்லாம் இருக்குதுங்க. இப்போ பெங்களூர்ல நல்ல மார்க்கெட், அந்த காஸ்மோபாலிட்டன் மெட்ரோபாலிட்டன் சிட்டி, சென்னையும் நல்ல டிமாண்டுங்க, கோயம்புத்தூர் இது நம்ம சின்ன சின்ன ஊர்கள் இப்போ சேலம், தருமபுரி, மதுரை இது மாதிரியான ஏரியா எல்லாமே இப்போ எமர்ஜ் ஆயிட்டு வந்துட்டு இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே வந்துட்டு இருக்கு. அந்த பாப்புலேஷனுக்கு தகுந்த மாதிரி, அதாவது வெளியூர்ல இருந்து வந்து செட்டில் ஆன மக்கள் இருக்கிற ஒரு ஏரியாவில் வந்து கொஞ்சம் அவங்களுக்கு வந்து அதை பத்தி கொஞ்சம் நாலேஜ் தெரிஞ்சிருக்கிறதுனால கொஞ்சம் குயிக்கா வந்து அதை எடுக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதனால மூவ்மெண்ட் வந்து நல்லா இருக்கும். இப்போ சின்ன சின்ன சிட்டிஸ்ல எல்லாம் மெதுவாக மூவ் ஆயிட்டு இருக்குதுங்க. இன்னும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம டவுன் பக்கம் வில்லேஜ் சைடு எல்லாமே இன்னும் ரீச் ஆகலைங்க. இன்னும் ரீச் ஆகல. பட் மெயின் சிட்டிஸ் இது மாதிரியான ஏரியால தான் நல்ல மூவ்மெண்ட் நல்லா இருக்கு. இது வந்து இப்ப நம்ம அவகேடோ வந்து சப்ட்ராபிக்கல் கிராப். இப்போ வந்து அது பிளைன்ஸ்ல வர்றதா நாம சொல்றோம், இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்கிறோம். இது வந்து குறிப்பிட்ட ரகங்கள் மட்டும்தான் பிளைன்ஸ்ல வருமா, அல்லது அந்த சப்ட்ராபிக்ஸ்ல இருக்கிற அந்த பெரிய மரங்கள் கூட நல்லபடியாக பிளைன்ஸ்ல வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதா? இன்னொன்னு, அந்த பிளைன்ஸ்ல என்ன மாதிரி நிலங்கள்ல வரும்? மலை அடிவாரங்கள்ல மட்டும் வருமா, அல்லது நல்ல வறட்சியான இப்போ திருநெல்வேலி மாவட்டம், ராமநாதபுரம் மாவட்டம் போன்ற பகுதிகளில் வருதா, வர வாய்ப்பு இருக்குதா? கடலோர பகுதிகள், குறிப்பாக ராமநாதபுரம், தூத்துக்குடி போன்ற கடற்கரையோர மாவட்டங்கள்ல வர வாய்ப்பு இருக்குதா போன்ற தகவல்கள் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். சார், அது ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து கிரேப்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். கிரேப்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அது ஆக்சுவலி வந்து டெம்பரேட் கிராப்புங்க. அதாவது குளிர் பிரதேசத்துல வரக்கூடிய ஒரு டெம்பரேட் கிராப்புங்க. அந்த கிராப் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் அங்கதான் இருந்ததுங்க. அந்த கிராப்பை நம்ம கொண்டு வந்து என்ன பண்ணோம், சப்ட்ராபிக்கல்ல ஃபர்ஸ்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணோம். சப்ட்ராபிக்கல்ல வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அந்த இடத்துல ஓரளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணதுங்க. அதுக்கப்புறம் அவங்கள வந்து திரும்ப கொண்டு வந்து என்ன பண்ணோம், டிராபிக்கல்ல நம்ம சிவியரா வந்து இப்போ தர்மபுரின்னா தெரியும் உங்களுக்கு எவ்வளவு டெம்பரேச்சர் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும் உங்களுக்கு. தர்மபுரியில கொண்டு வந்து வைக்கிறோம்.
தருமபுரியில கொண்டு வந்து வைக்கும் போது 40-45 டிகிரி கூட டெம்பரேச்சர் வந்து போகுதுங்க. அந்த இடத்துல அது வந்து அதுதான் சார் அக்ளைமேட்டேஷன் அப்படிங்கறத வந்து அந்த தகவமைச்சு கொள்றதுங்க. இங்க அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி தன்னை தகவமைப்பு மாற்றி கொள்றது தான் வந்து அக்ளைமேட்டைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரியான ஒரு கண்டிஷனுக்கு ஒரு சில கிராப் வந்து வந்துருதுங்க சார். அந்த கிராப்ல வந்து இப்போ கிரேப்ஸும் ஒண்ணுங்க, அதே மாதிரி இப்போ அவகேடோவும் ஒண்ணுங்க, பெப்பரும் ஒண்ணுங்க. இப்போ வந்து என்ன ஆகுதுங்க, இப்போ வந்து அவகேடோ வந்து ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சப்டிராபிக்கல் டு டெம்பரேட் ஏரியா அந்த ஏரியால வந்து இருந்ததுங்க. அதாவது நம்ம டெம்பரேச்சர் சொன்னோம் 12 டிகிரில இருந்து 23 டிகிரி வரைக்கும் தான் இருக்கணும் அப்படின்ட்டு ஆரம்பத்துல ரிசர்ச் பண்ணவங்க எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா இப்போ பாத்தீங்கன்னா இப்போ இன்னைக்கு லேட்டஸ்டா நேத்து இன்னைக்கு வந்த வெரைட்டி வந்து ஒருத்தர் சொல்றாரு, பிரைவேட் நர்சரிக்காரர் சொல்றாரு, நான் 40 டிகிரிக்கு மேல வர்ற வரைக்கும் என்னுடைய பிளான்ஸ் வந்து டாலரேட் பண்ணிக்குது சார். ஏன்னா இது எல்லாமே வெஸ்ட் இண்டியன் ரேஸ் அப்படின்னு அவரு சொல்றாருங்க சார். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ஹைபிரிடைசேஷன் பண்ணும்போது அதுக்கு தான் இந்த இடத்துல தான் நமக்கு வந்து ஹைபிரிடைசேஷனும் ஒரு மேஜரா வந்து ஒரு அக்ளைமேட்டைசேஷன், அடுத்து வந்து ஹைபிரிடைசேஷன், இது ரெண்டுமே வந்து நமக்கு வேலை செய்யுதுங்க சார். அதாவது ஹைபிரிடைசேஷன்ல வந்து அந்த கௌதி மாலா வெஸ்ட் இண்டியன் ரேஸ் அது ரெண்டுத்தையும் வந்து நம்ம மெர்ஜ் பண்ணி கொண்டு வரும்போது அது என்ன ஆகுதுன்னா நமக்கு வந்து அந்த ஈல்டும் வந்து 600 கிராமுக்கு மேல ஒரு பழம் வர ஆரம்பிக்குதுங்க. ரெண்டாவது நம்ம டிராபிக்கல் கண்டிஷனுக்கு சூட்டபிளான ஒரு டெம்பரேச்சருக்கும் வந்து அது ஒத்து வர ஆரம்பிக்குதுங்க. அது மாதிரி தன்னைத்தானே மாற்றிக்கொள்றது ஒண்ணுங்க. ரெண்டாவது ஹைபிரிடைசேஷன் ப்ரோக்ராம் இப்போ வரக்கூடிய ரகங்கள் எல்லாமே அது மாதிரி தான் சார் பெரும்பாலும் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரெண்டாவது வந்து இந்த செலெக்ஷன்ல எடுத்து பண்ணக்கூடிய ரகங்களும் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து நான் வந்து இப்போ லோயர் எலிவேஷன் உதாரணத்துக்கு வந்து சேர்வராயன் ஹில்ஸ்ல ஆல்ரெடி இருக்கு சார், ஆல்ரெடி நல்லா இருக்கு, இப்போ நல்ல பாப்புலரைஸ் ஆயிட்டு வந்துட்டு இருக்குங்க. இப்போ அதை கொண்டு வந்து அப்படியே மன்னார்பாளையம் ஏரியாவுக்கு நான் கொண்டு வந்துட்டேன். மன்னார்பாளையம் ஏரியா அந்த லோயர் எலிவேஷனுக்கு வந்து ஃபுட் ஹில்ஸ்க்கு வந்து கொண்டு வந்துட்டேன். அந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரேச்சர் அதிகமா இருக்கக்கூடியது. ஆனா அந்த மலையினுடைய கொஞ்சம் சாரலும் அதனுடைய குளுமையும் லேசா வந்து இருக்கும். அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டேன். இப்போ அடுத்தது வந்து அதுல இருந்து என்ன பண்றோம் அப்படின்னா சார், அதுல இருந்து தான் இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ அர்கா சுப்ரீம் செலக்ட் பண்ணியிருக்காங்க இல்லைங்களா, அந்த ரகம் வந்து செலக்ட் பண்ண ரகம் வந்து பாத்தீங்கன்னா கூர்க் ஏரியாவில இருந்து செலக்ட் பண்ண லோக்கல் ரகங்க. அது மாதிரி கொண்டு வந்த அந்த ரகம் தான் அதை செலக்ட் பண்ணி கொண்டு வந்திருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட பெங்களூர் கண்டிஷனுக்கே வருதுங்க. அதாவது 900 பெங்களூர் கண்டிஷனும் கல்வராயன் கண்டிஷனும் இப்போ நம்ம சேலம் மாவட்டம் வந்து கிட்டத்தட்ட 600 எம்எஸ்எல் 700 எம்எஸ்எல் இந்த அளவுக்கு கிட்டத்தட்ட வந்துருதுங்க. அப்படி இது பண்ணும்போது அதை வந்து தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்து அதுக்கு வந்துருதுங்க சார். அப்போ அப்படியே நம்ம கொண்டு போக ரெண்டாவது வந்து நம்ம என்ன பண்றோம், இப்போ சாயில் கண்டிஷன் வந்து நம்ம சொன்னோம் இது மாதிரி சாயில் கண்டிஷனை இப்படி மாத்தணும் சார் அப்படின்ட்டு. அதிகமா வந்து வெயில் படக்கூடிய காலங்களில் நம்ம என்ன பண்ணுவோம், நிழல் கட்டணும் சார். அது மாதிரி வந்து அதுக்கு ஒரு மைக்ரோ கிளைமேட் வந்து மாத்தி கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். இன்னும் ஒரு இதுல சிஸ்டம் என்ன சொல்றாங்க சார், ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் வந்து கொஞ்சம் இதுக்கு வந்து கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு ரிசர்ச் ஃபைண்டிங்ஸ் எல்லாம் இருக்கு. அதாவது ட்ரிப் இரிகேஷன் வந்து கொடுக்குறோம் தண்ணி கொடுக்கறதுக்காக, அது இல்லாம அந்த மைக்ரோ கிளைமேட்டிக் கண்டிஷன். ரெண்டாவது சேலோ ரூட் தானேங்க, இது வந்து சேலோ ரூட்டட் கிராப். அதாவது பாத்தீங்கன்னா 2 அடி ஆழத்திலேயே ஃபீடர் ரூட்ஸ் எல்லாமே இருக்கு, அங்கேயே இருக்கு. ரெண்டாவது அகலம் வந்து 4 அடி அகலத்திலேயே வந்து இருக்குன்னு சொல்லியிருக்கோம். அதனால வந்து ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் வந்து அவங்க அடாப்ட் பண்றாங்க சார். அது வந்து இப்போ போடலாம். ஏன்னா இப்போ பாக்குக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா ஸ்ப்ரிங்க்லர் சிஸ்டம் மைக்ரோ ஸ்ப்ரிங்க்லர் போட்டு அந்த மைக்ரோ கிளைமேட்டை வந்து அப்படியே மாத்துவாங்க சார் ஃபுல்லா. கிட்டத்தட்ட 3 அடி 4 அடி 3 அடி உயரத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அது இந்த ஸ்ப்ரிங்க்லர் போட்டு விட்டு அந்த என்விரான்மெண்ட்டே மாறிடுங்க. ஒரு ஏசி போட்ட மாதிரி ஒரு கண்டிஷனுக்கு வந்து கொண்டு வந்துருவாங்க சார். அது மாதிரியான கண்டிஷன் வந்து அவகேடோக்கு வந்து நல்ல சூட்டபுளா இருக்குதுங்க. அது மாதிரி அந்த ரகமே வந்து தன்னை வந்து தகவமைச்சுக்குதுங்க சார். தகவமைச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திட்டு வரும்போது அதை தாங்கி வளரக்கூடிய தன்மை வந்துருதுங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்க பாலைவனத்துல கொண்டு போய் வச்சா கூட வரக்கூடிய தன்மை வந்து இருக்கு. அந்த பயிருக்கு நல்ல அடாப்டேஷன் இருக்குதுன்னு சொல்ல வரீங்க இல்லையா? அடாப்டேஷன். கண்டிப்பா. அதுல ஆனா எனக்கு என்னுடைய மறைமுகமான கேள்வி என்னன்னா, அதாவது நீங்க இப்போ ஓசூர் அல்லது தர்மபுரி மாவட்டத்துல நீங்க பாத்தீங்கன்னா பகல்ல நல்ல வெயில் இருக்கலாம், அதிக இப்ப 40 டிகிரி சென்டிகிரேடு எல்லாம் கூட வரும். ஆனால் இரவில் வந்து பனி பெய்யோ அல்லது குளிர் டெம்பரேச்சர் இருக்க வாய்ப்பு உண்டு. இப்போ ஒரு சில மாவட்டங்கள் லைக் திருநெல்வேலி மாவட்டம் அல்லது ராமநாதபுரம் மாவட்டம், இந்த மாதிரி சில மாவட்டங்கள், கடலூர், இந்த மாதிரி மாவட்டங்கள்ல இரவு நேரம் கூட நல்ல டெம்பரேச்சர் அதிகமா இருக்கும். அந்த இடத்துல இப்போ
ஏதாவது உங்களுக்கு தரவுகள் இருக்குதா? பயிர்கள் எங்கேயாவது இருக்கிறதா? அதாவது இப்போ நமக்கு வந்திருக்கிற நம்ம ஃபார்மர்ஸ் கண்டக்ட் பண்றது இதுல படி பாத்தீங்கன்னா தருமபுரி ஏரியா, திண்டுக்கல் ஏரியா இந்த சைடு எல்லாமே நல்லா வந்துட்டு இருக்கு சார். ஓகே. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப மற்ற ஏரியா சார் இப்ப சொன்ன மாதிரி நைட் டெம்பரேச்சரும் வந்து அதிகமா இருக்கு. அது மாதிரி இருக்கக்கூடிய ஏரியாவில் வந்து நம்ம ட்ரையல் பேசிஸா போகலாம் சார். ஏன்னா இப்ப கிராஃப்ட் எல்லாமே நமக்கு 1.5 வருஷத்துல 2 வருஷத்துலயே பூ எடுக்க ஆரம்பிச்சிருதுங்க சார். அதனால வந்து நம்ம ட்ரையல் பேசிஸ்ல வந்து போயிட்டு அதிகமான ஏரியா வந்து விவசாயிங்க எடுத்த உடனே சாகுபடி பண்ணாம ஒரு 10 கண்ணு 15 கண்ணு அது மாதிரி நடவு பண்ணிட்டுங்க. இது மாதிரி நம்ம சொன்ன சிஸ்டம் எல்லாம் ஃபாலோ பண்ணி அதுக்கு நிழல் கட்டி அது மாதிரியான சிஸ்டம் எல்லாம் கொண்டு வந்து அதுக்கப்புறம் அது பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. இப்போ 2 வருஷம் அப்படின்னும் போது நமக்கு அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். உதாரணத்துக்கு வந்து இப்போ தருமபுரியில இருந்து நேற்று ஒரு விவசாய நண்பர் வந்து ஃபோன் பண்ணியிருந்தாருங்க. சார் எனக்கு இப்போ 2வது வருஷம் முடிய போது இப்போ பூ வந்து எடுத்துருச்சு, பூ வந்து நிக்க மாட்டேங்குது, அதை வந்து நிக்கிறதுக்கு என்ன சார் வழி அப்படின்னு சொன்னாருங்க. அதுக்கு தகுந்த தொழில்நுட்பங்களை வந்து நம்ம கொடுத்தோம் சார். அது மாதிரி அவர் ட்ரையல் பேசிஸ்ல பாத்தீங்கன்னா 2 செடி 3 செடி இது மாதிரி வச்சு ட்ரையல் வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க சார். அப்படி பார்த்து இப்போ திருநெல்வேலி ராமநாதபுரம்லாம் இப்போ அது மாதிரி ஒரு 5 கண்ணு 10 கண்ணு வச்சு ஃபர்ஸ்ட் பார்க்கணும் சார். பார்த்துட்டு ஒரு 2 வருஷம் ஆன உடனே பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருக்கு நமக்கு அப்படின்னும் போது அதை வந்து லார்ஜ் ஸ்கேல்ல நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம் சார். இன்றைய நிகழ்ச்சி ஒரு நல்ல புதிய ஒரு பயிர் மரபினத்தை, அதாவது அறிமுகமாக உள்ள பயிர் தொடர்பான தகவல்களை தாங்கி வந்த நிகழ்ச்சியாகும். அவகேடோ கல்டிவேஷன் இன் தி பிளைன்ஸ். பொதுவாக இன்றைய சிறப்பு விருந்தினர் அறிவித்தவாறு அவகேடோ பயிர் என்பது சப்டிராபிக்கல் கூட இல்லை, டெம்பரேட் கிராப். ஒரு டெம்பரேட் கிராப், குளிர் பிரதேசங்கள்ல வளரக்கூடிய ஒரு பயிர். இது வந்து சப்டிராபிக்கல் பயிரா மாறி தற்போது பிளைன்ஸ்ல கூட வர்ற டிராபிக்கல் பயிராக மாறிக்கொண்டு வருகிறது. இது ஏற்கனவே நம்ம இன்னொரு நிகழ்ச்சியில் டாக்டர் பாலமோகன் அவர்களும் இதே கருத்தை தெரிவித்தார்கள். சோ இது வந்து நல்ல ஒரு அடாப்டேஷன் உள்ள ஒரு பயிர். எந்த சூழ்நிலையையும் சமாளித்து வளர தன்மை, அது தன்னைத்தானே மாற்றிக்கொள்ளும் தன்மை உள்ள ஒரு பயிராக அறியப்படுகிறது. இந்த நிகழ்ச்சி தொடர்பான அருமையான தகவல்கள் நமக்கு வழங்கப்பட்டன. இந்த தகவல்களை வழங்கிய டாக்டர் ஆர் குமரவேல் அவர்களுக்கு எனது நெஞ்சார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் இன்றைய நிகழ்ச்சியில் பங்கு பெற்று பல்வேறு கருத்துக்களையும் தகவல்களையும் தெரிவித்த அனைத்து பங்கேற்பாளர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். குறிப்பாக வேளாண்மை கல்லூரியில் இருந்து வருகை புரிந்துள்ள மாணவர்கள் மாணவியர்கள் அனைவருக்கும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. இன்னொரு நிகழ்ச்சியில் நாளை மறுதினம் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.